எனக்கு வேற வழி தெரியல வாத்தியாரே! அப்படின்னு நம்ம சொல்லும்போதே, உங்க நெறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எத பத்தி பேச போறோம்ன்னு. இருந்தாலும் நாமளே சொல்றோம். யூடியூப் ரூட்டஸ் மைனர். அவரோட எனக்கு வேற வழி தெரியல வாத்தியாரே அப்படின்னு அண்ணன் திருமாக்கு அவர் குடுத்த எழுப்பியிருந்த கேள்விகளோ, அல்லது அவர் குடுத்திருந்த பதில்களுக்கோ, நாம மறுபடியும் கேள்வியையோ, பதிலையோ எழுப்ப போறோம். அதுக்கான பதிவு தான் இது. முன்கூட்டியே சொல்றோம், தோழர் மைனருக்கும் நமக்கும் எதுவும் முன்விரோதமும் இல்ல. தனிப்பட்ட பகையும் கிடையாது, முரண்பாடும் கிடையாது. பேசுகிற அரசியலில் புரிதலில் முரண்பாடுகள் இருக்கலாம், மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அப்படியான ஒரு மாறுபட்ட கருத்தில் அல்லது முரண்பாட்டில் தான் இந்த பதிவு. தனிப்பட்ட ரீதியில் எங்களுக்கு ஒன்றும் இது இல்லை, நல்ல நட்பில் தான் இருக்கும். பல நேரங்களில் நமக்கு பெரிய துணையாக இருந்திருக்காரு மைனர், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது ஒரு டிஸ்க்ளைமராகவே நம்ம சொல்லிடுறோம். ஏதோ தனிப்பட்ட பகையெல்லாம் கிடையாது. நமக்கு எப்போவுமே யாரும் தனிப்பட்ட எதிரிகள் கிடையாது. கொள்கையில் முரண்பாடு அப்படி இருக்கும்போது கேள்வி எழுப்புவோம். அவருக்கு அவரோட பார்வையில், மைனர் அவர்களோட பார்வையில் வந்து சிலது அவர் கேள்வி எழுப்பணும்னு தோணியிருக்கு. இல்லை அவருக்கு முரண்பாடாகவும், இல்லை ஒரே குழப்பமாக இருக்கே, குழப்பி விட்டாங்களே அப்படின்னும் தோணியிருக்கலாம். அதுக்காக அவர் பல விஷயங்களை பேசியிருக்காரு. நாம் அவர் குழப்பத்தை முடிஞ்ச அளவுக்கு தெளிய வைப்போம் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவு. சமீபத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 4 இல்லை 5ஆம் தேதி வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட விருது வழங்கும் விழா வந்து நடைபெற்றுச்சு. ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு. அந்த விருது வழங்கும் விழாவில் நாமளும் பின்னாடி உட்காந்து அண்ணன் திருமா பேசினதை தோழர் வீரபாண்டியன் பேசுகிறதுலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம். நேர்லேயே போயிருந்தோம். அண்ணன் திருமா பேசுனதையும் அங்கே உட்காந்து முழுசாக கேட்டுட்டு தான் வந்தோம். ரொம்ப நெகிழ்ச்சியாக ஆரவாரமாக அண்ணன் திருமா பேச்சை நேரில் கேட்குறது எப்போவுமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு நல்ல அனுபவமாக இருக்கும் அந்த கூட்டத்தோட வைபோட கேட்க. ஸோ அப்படி இருந்துச்சு, பார்த்துட்டு வந்தோம். அதிலிருந்து தான் பல கேள்விகளை வந்து தோழர் மைனர் வந்து எழுப்பியிருக்காரு யூடியூப் ரூட்டஸ் சேனலில். மைனர் மட்டும் இல்லை, மைனர் வந்து சொல்லப்போனால் கடைசியாக கேள்வி எழுப்பியிருக்காருன்னு சொல்லலாம். ரொம்ப டிலேவாக பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். பல சேனல்கள், செய்தி சேனல்களே வந்து அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த கூட்டத்தை எடுத்து அதில் அவர் பேசின பேச்சை எடுத்து அப்படியே 100% மாற்றி தலைப்பிட்டு பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. முற்றிலும் தவறான செய்தியை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அவர் திமுகவோட நட்பாக இருக்கிறோன்றாரு, நட்பு தொடருங்கிறாரு, குழப்புறாரு திருமா, மாற்றி மாற்றி பேசுகிறாரு திருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. நீங்கள் இப்போ மட்டும் இல்லை, அண்ணன் திருமா திமுக கூட்டணியில் இருந்தப்பவும், ஏன்னா அது ஒரு வலுவான சக்தியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்துச்சு. 2019 தொடர்ச்சியான தேர்தல் வெற்றிக்கு மிக முக்கிய காரணமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதப்பட்டுச்சு. அதனால் எப்படியாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வெளியேற்றிடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் அதிமுக உட்பட பாஜகவோட பிரதான குறி யாராக இருந்தது அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அண்ணன் திருமாவும் முடிஞ்ச அளவுக்கு விலை பேச முயற்சி பண்ணாங்க. என் கேரக்டரையே புரிஞ்சிக்க மாட்டீங்களே நீங்கள் அப்படின்னு அண்ணன் திருமா பதில் கொடுத்த உடனே அவங்கள எப்படியாவது அவங்களுக்குள்ள முரண்பாடுகள் உள்ள ஒரு முரண்பாடுகளை ஏற்படுத்தி பிரிவை ஏற்படுத்தணும், வெளியே ஏற்றணும் அப்படிங்கிற முயற்சியில் தொடர்ந்து பாஜக செயல்பட்டுச்சு. பாஜகவுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்ட உடனே ஆதவர்ஜுனாவும் சேர்ந்து அந்த வேலையை தமிழக வெற்றி கழகமும் விஜயும் சேர்ந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. எல்லாரோட இலக்கும் அண்ணன் திருமாவை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவங்களோட திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றிடணும் அப்படிங்கிறதா தான் இருந்துச்சு. வெளியேற்ற தொடர் முயற்சிகள் பண்ணாங்க, பல அவதூறுகள் பண்ணாங்க, இல்லாத கட்டுக்கதைகளை உருவாக்குனாங்க, பல செய்திகளை திரித்து வேறு மாதிரி பரப்புனாங்க. அத்தனைக்கும் பிடி கொடுக்காத ரொம்ப தெளிவாக, ரொம்ப நிதானமாக பதில் கூறி, ரொம்ப காமாக பத்திரிகையாளர்களை சந்தித்து பதில்களை கொடுத்து அந்த கூட்டணிக்கு தன்னால் எந்த சிதைவும் ஏற்பற்றக்கூடாதுன்னு மிகுந்த பொறுப்புணர்ச்சியோட தமிழ்நாட்டு நலன் கருதி பாஜகவை எக்காலத்தை கொண்டு தமிழ்நாட்டில் அனுமதிச்சிடக்கூடாதுங்கிற உறுதியோட அண்ணன் திருமா அந்த கூட்டணியில் நிலைச்சி நின்னார். பேரம் பேச அத்தனை வாய்ப்புகள் இருந்தோம், எதிர்த்தாப்பில் பயங்காட்ட விஜய் இருந்தோம். விஜய் கூட போயிடுவேன் பயங்காட்டேன், ஏன்னா பாமக கூட போக மாட்டேன், பாஜக கூட போக மாட்டேன், கிளியர். அண்ணன் திருமா போனால் அதிமுகவே பாஜக கூட்டணியை கலட்டி விட தயாராக இருந்துச்சு. இருந்தாலும் வேண்டாம், அதிமுகவும் திராவிட கட்சியில் பாஜகவோட இருந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனம் வந்தாலும் தாவேக்கா அதே கொள்கை தலைவர்களோட களம் கண்டு வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணி அண்ணன் திருமாவுக்கு அழைப்பு கொடுத்தும் கூட அதை அவாய்ட் பண்ணி பேரம் பேச அத்தனை சாத்தியக்கூறுகள் இருந்தும் அதை தவிர்த்து
திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பா கட்டி காப்பாற்றியதில் மிக 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 முதன்மையானவர் அண்ணன் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இன்னைக்கு ஆள் மட்டும்தான் மாறி இருக்கு. என்ன ஆள் மாறி இருக்கு? விடுதலை சிறுத்தைகள் கட்சி கூட்டணி மாறின ஆள் மாறல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது அவதூறு பரப்புகிற ஆள் மட்டும்தான் மாறி இருக்கு. சொல்லப்போனால் ஆள் மாறல, எண்ணிக்கை கூடியிருக்கு. அன்னைக்கு சேர்ந்து நின்னவங்களும் இன்னைக்கு எதிரில் நின்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அன்னைக்கு எதிரில் நின்னவன் என்ன குற்றச்சாட்டு வச்சானோ அதே குற்றச்சாட்டுகளோட எதிரில் நின்று கிட்டத்தட்ட அவதூறு போர் தொடுக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மிக முக்கியமாக திமுக சார்பு நபர்கள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய நபர்கள். இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மதிமுகவும் தான். மதிமுகவோட அரசியல் நிலைப்பாடுகளில் முரண்பாடுகள் இருக்கலாம், ஆனால் அவரோட உழைப்பும் அவரோட தலைமையும் கேள்வி எழுப்பக்கூடிய ஒன்று கிடையாது. அவரோட ஈழத்துக்கான பங்களிப்பும் கேள்வி அவரை மட்டுப்படுத்தி பேசக்கூடியதுனால அவரை தனியாக பேசும். இப்படி மிகுந்த கல்லடிப்பட்ட ஒரு கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. நான் வரேன் மைனரோட இதுக்கு வந்துடுறேன். இருந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை முழுமையாக சொல்லிடணும் இல்லையா என்னென்னு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி பாஜக விசிகாவை எதிர்க்குது, கொஞ்சம் சைலண்ட்டாக எதிர்க்குது. பாஜகவோட செயல் திட்டம் நீண்ட நாள் செயல் திட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை டைலூட் ஆக்கணும், அவங்கள வலுவிலக்க செய்யணும், சாதி அமைப்புகளை ஊக்கப்படுத்தணும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எதிர்க்கிறவங்களை வளர்த்து விடணும், தலித் மக்கள் ஒரு இடத்துல ஒருங்கிணைகிறத தடுக்கணும் அப்படிங்கிறது பாஜகவோட செயல் திட்டம். திமுக கூட்டணியில் இருக்கும்போது பாஜக விசிகாவுக்கு எதிரான தாக்குதலை தீவிரமாக நடத்துச்சு. இப்போது திமுகவை விட்டு வெளியேறினதா திமுகவே தான் அறிவிச்சிருக்கு கிட்டத்தட்ட. அப்போ தாவேகா கூட்டணிக்கு வந்த பிறகு இன்னைக்கு திமுக அதை மூர்க்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாஜக நீண்ட கால செயல் திட்டமாக கொஞ்சம் மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. மெத்தனை போக்குன்னு சொல்ல முடியாது, மெதுவாக செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதுதான் இப்போது திமுக என்ன பண்ணுது, அதே மாதிரியான பாணியில் திமுகவோ திமுக சார்பு நபர்களோ இல்லை திமுகவுக்கு சாஃப்ட் கார்னர் எடுத்திருக்க சீமான் கட்சியும் நாம் தமிழர் கட்சியும் இல்லை அதிமுக எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ திருமாவளவன் தடுமாறுறாரு, கொள்கையில் குழப்பமா, மைனரும் இதே வார்த்தையை பயன்படுத்துகிறார். இது மிக வன்மையாக கண்டிக்கத்தக்க விஷயம். அதை பார்க்கும் பொழுது ஏன் இவ்வளவு முரண்பட்ட கருத்துக்களை, இவ்வளவு குழப்பத்தோட, இவ்வளவு கொள்கையில் ஏன் இவ்வளவு தடுமாற்றம் தலைவர்கிட்ட அப்படின்னு பல பேருக்கும் கேள்வி எழுந்தது. நமக்கும் அந்த கேள்வி எழுந்துச்சு. அதனால தலைவருடைய அந்த ஸ்பீச்சை நம்ம திரும்ப நான் கேட்டு பார்த்தேன். ஏன் 5ஆம் தேதியே வீடியோ போடல, இல்லை நேற்று கூட போட்டுருக்கலாம், ஏன் இன்னைக்கு போடுறோம்னாக்கா திரும்ப அந்த வீடியோவை நம்ம கேட்டோம். யாருக்கு கொள்கையில் தடுமாற்றம்? யாரை நீங்கள் ஜஸ்ட் லைக் தட்டுன்னு கொள்கையில் குழப்பம், கொள்கையில் தடுமாற்றம்னு எப்படி பேச முடியும்? எவ்வளவு உறுதிமிக்க ஒரு தலைவர் அண்ணன் திருமாவளவன், ஒரு நூற்றாண்டின் தலைவன் அண்ணன் திருமாவளவன். அவரை போய் கொள்கையில் நீங்கள் அவர் அரசியல் நிலைப்பாட்டில் முரண்பட்டு கேள்வி எழுப்பலாம். அவர் குழப்பறாரு, குழம்பி இருக்காரு, கொள்கையில் ஏன் இவ்வளோ தடுமாற்றம் ஆசானே அப்படின்னு பேசுகிறதெல்லாம் எவ்வளவு கிண்டலான விஷயம், எவ்வளவு கண்டிக்கக்கூடிய விஷயம். இது மிக தவறு, வன்மையான கண்டனம். இப்படி தொடர்ச்சியாக இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து திருமா தடுமாறுறாரு, மாற்றி பேசுகிறாரு, திருமாவுக்கு எதிராக திருமாவே பேசுகிறாரு, காலையில் ஒன்று பேசுகிறாரு, சாயங்காலம் ஒன்று பேசுகிறாரு. சீமான் என்னென்னலாம் பண்ணியிருந்தானோ, சீமான் மீது என்னெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டதோ அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை நம்பகத்தன்மையற்ற தலைவர் அண்ணன் திருமா அப்படிங்கிற மாதிரியும், கொள்கையில் உறுதியானவர் அப்படிங்கிறது தான் அவரோட பிம்பம். அவரோட அதாவது அந்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமா அப்படின்னாலே கொள்கை. ஸோ அதை சிதைக்கணும் அப்படின்னு இங்கே வேலை நடக்குது. திருமானாலே கொள்கைனாலே திருமா அப்படின்னு இருந்ததை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மக்களை, இளைஞர்களை குழப்புற வேலையை இங்கே முன்னெடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக ஊடக வலு இல்லாத விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஒட்டுமொத்த ஊடகமும் சேர்ந்து தொடர்ச்சியாக திருமா குழம்புறாரு, திருமா மாற்றி பேசுகிறாரு, திருமா தடுமாறுறாரு, திருமா வயசாயிடுச்சு, அவ்வளோதான், அவரோட பவர்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக பேசும்போது ஒருத்தர் இல்லை ஒருத்தர் குழம்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் விமர்சனம் வைக்கிற உங்ககிட்ட எல்லாம் பேசலை, நான் என் தொண்டன்கிட்ட பேசுகிறேன், என் விடுதலை சிறுத்தைகள் கிட்ட பேசுகிறேன். நான் யாரை தலைவனாக்கணும்னு இத்தனை நாள் போராடிக்கிட்டு இருக்கணும் அவங்ககிட்ட நான் என்னோட நிலைப்பாட்டை விளக்குறேன் அப்படின்னு தான் அந்த 5ஆம் தேதி விளக்குனார். எப்படி இவர்கள் திருமாவை அவதூறு பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். மயிலாடுதுறை சம்பவம் கொஞ்சம் நீண்ட பதிவாக இருக்கலாம், விளக்கம் சரியாக இருக்கணும். ஏன்னா
எதிர்தரப்பு தாக்கும்போது அவனை ஜஸ்ட் லைக் தட்டுனே போடா உனக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கூட போயிடலாம். இவன் இப்படித்தான் சங்கி பையன், சங்கிங்கிற ஒரு வார்த்தையில் கூட அவனை முடிச்சிடலாம். யாரெல்லாம் முன்பு திருமா ஆதரவாளர்கள்னு கருதப்பட்டார்களோ இன்று அவங்க ஒரு மாதிரி நாங்கள் லாஜிக்கலாக கேள்வி எழுப்புகிறோம். நான் கொள்கையில் உறுதியாக இருக்கேன் மைனர் சொல்கிறாப்புல, நான் சொல்கிறேன் தாவேக்கா பாஜக ஆள் தான், நீங்கள் என்ன சந்தேகப்பட்டன்னு சொல்கிறீங்க அப்படின்னு மைனர் கேள்வி எழுப்புறாரு. ஸோ அப்போ இவர்களை நம்பகத்தன்மையானவர்கள்னு காட்டிக்கிட்டு அண்ணன் திருமாவை இவர்களோடு கிட்டத்தட்ட ஒப்பிட்டு இவருக்கு கொள்கையில் தடுமாற்றம் இருக்குன்னும் போது நாம் நிறைய தகவல்களோடு பேச வேண்டியது இருக்குது. ஏன்னா இவர்கள் குழப்புவதும் நாளைக்கு அதில் பாதிப்படைய போகிறதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி யார் அண்ணன் திருமாவை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள விளக்குறதுக்கான வேலையெல்லாம் இதுவாக அமைஞ்சிடும். ஸோ அப்போ நம்ம நிறைய கூடுதலாக பேச வேண்டியது இருக்குது. எங்கேருந்து எப்படி இவங்க அவதூறு பரப்புகிறாங்கன்ற ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன். மயிலாடுதுறை ஆணவ மரணம், எவிடன்ஸ் கதிர் அவர்களோட வார்த்தையில் சொல்லணும்னா ஆணவ மரணம், அந்த மரணம் நிகழுது. அதுக்கு களத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் நிற்கிறாங்க. என்ன பண்ணலான்னு பேசும்போது அந்த பேசின ஆடியோவை பேசுகிறாங்க. என்ன பண்ணலாம், என்ன ரிசல்ட் வந்திருக்கு, போஸ்ட்மார்ட்டம் ரிசல்ட் என்ன, நம்ம சட்ட ரீதியாக என்ன பண்ணலாம், அரசியலாக என்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்லாம் வழக்கமாக அவர் பேசுகிறதா அப்படின்ற இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். அப்படிங்கிற ஆடியோ வந்து ரிலீஸ் ஆகுது. அதை ஆளுக்கு ஒரு மாதிரி தலைப்பிட்டு இங்கே பார் அரசியலுக்காக வந்து திரும்ப வந்து நாடக காதலுக்கு ஊக்குவிக்கிறாரு. இந்த காதல் மரணத்தை வச்சு பேரம் பேசுகிறாரு, மிரட்டுறாரு, வன்னியர்களை மிரட்டுறாரு அப்படின்னு ஒரு கும்பல் பரப்புது. இன்னொரு கும்பல் தாவேக்கால வந்து கூட்டணி சேர்ந்ததுனால தாவேக்கா அரசுக்கு இவர் பிரச்சனை கொடுக்கக்கூடாதுன்னு போராட்டத்தை திரும்ப பெற சொல்கிறாரு, போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லிட்டாரு, எரிக்க சொல்லிட்டாரு, டைலூட் ஆயிட்டாரு, பலவீனம் ஆயிட்டாரு திருமா பதவிக்காக அப்படின்னு இன்னொரு குரூப்பு பரப்புது. அந்த இன்னொரு குரூப் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, நான் சொல்ல வேண்டியதில்லை. திமுக சார்பு குரூப்போ சாதிவெறி சார்பு குரூப்போ, ஓகேங்களா? அப்போது அப்பட்டமாக எத்தனை தடவை அந்த ஆடியோவை திருப்பி கேட்டாலும் இவங்க எந்த நோக்கமாக அந்த செய்தி போய் சேரணும்னு நினைக்கிறாங்களோ அந்த நோக்கமாக அவர் அங்கே பேசவே இல்லை. அடுத்து இந்த 5ஆம் தேதி விருது வழங்கும் விழாவில் பேசுகிறார். நான் மறுபடியும் சிறுத்தைகள் கிட்ட பேசுகிறேன், நான் உங்களுக்கு தான் விளக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு திரும்ப சொல்கிறாரு. என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாரு. அப்போ நான் என்ன முடிவெடுத்தாலும் என்னை ஃபாலோ பண்ணாதீங்க, கொஷின் பண்ணுங்கன்னு அவரே சொல்லிட்டு இதுக்காக தான் இந்த முடிவெடுத்தேன், இதுக்காக தான் நான் தாவேக்கா அரசுக்கு ஆதரவு கொடுத்தேன், இதுக்கு இவ்வளோ காலதாமதமாச்சு, இதெல்லாம் இதுக்கிடையில் நம்ம பண்ணோம். அதன் பிறகு 10 நாள் கழித்து தான் அமைச்சரவையில் இடம்பெறதா இருந்துச்சு, என்ன இடம்பெற சொன்னாங்க, நான் இடம்பெறலை, அது என்னோட தனிப்பட்ட முடிவு, ஆனால் கட்சியோட விருப்பம் இதுவாக இருந்துச்சு, இப்படியெல்லாம் சிக்கல் இருக்குது, இதை பண்ணோம். திமுக கூட்டணி நம்மளோட கட்சிக்காரர்களை இழுத்து கட்சியில் சேர்ந்து அவங்க மறைமுகமாக நமக்கு ஒரு செய்தி சொல்கிறாங்க இப்படின்னு தொடர்ச்சியாக நான் தேசிய அரசியல் பார்வையிலிருந்து பல முடிவுகள் எடுக்கிறேன், எல்லாத்தையும் விலக்கி தொண்டர்கள்கிட்ட பேசுகிறார். அப்படி பேசினதை எடுத்து இப்படியெல்லாம் நடந்துச்சு, இப்படி கூட்டணியில் இருந்தோம், இப்படி நட்பாக திமுக கிட்ட பேசணும், நட்பு தொடருதுன்னு சொல்லியிருந்தோன்னு சொன்னதை எடுத்து இன்றைக்கும் திமுகவோட நட்பில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நியூஸ் கார்டு எடுத்து போகிறோம். எல்லாம் முன்னாடி சேட்டலைட் சேனல் போடுறான், யூடியூப் சேனல் பேசினா பரவாயில்ல, செய்தி நிறுவனங்களே அப்படி தான் செய்தி போடுறான். எத்தனை தடவை நீங்கள் காதை தீட்டி வச்சுக்கிட்டு அதில் கேட்டாலும் அப்படி ஒரு செய்தி இல்லை. இன்றைக்கி ஒரு செய்தி இந்த இளைய பாரதம்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு சேனல்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அந்த சேனல்காரன் என்ன பண்ணுறான், இயல்பாக வந்து ஒரு நிர்வாகி, விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த நபர் இல்லை ஆதரவு நபர் யாருன்னு தெரியல, ஒருத்தர் வராரு, சால்வை எடுத்துகிட்டு வந்து போடுறதுக்கு வராரு, அந்த சால்வையை வாங்கி அவருக்கே போடுறாரு, பேக்கெட்லேருந்து நிதி எடுத்து அந்த திருமா கிட்ட கொடுக்குறாரு. உடனே அதை போட்டு தொண்டர்கிட்ட காசு கேட்டார் திருமா, சால்வியை நீயே வச்சுக்க, காசு மட்டும் எனக்கு கொடு அப்படின்னு எந்த ரியாக்ஷனுமே அவர் பண்ணலை. இயல்பாக ஒரு நபர் வராரு, சால்வை கொடுக்குறாரு, சால்வையை போட்டுட்டு கை கொடுக்குறாரு, கை கொடுக்கும்போது அவர் பாக்கெட்டில் எடுத்து பணத்தை எடுத்து நிறுத்துறாரு. ஏன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்கும்போது அதுக்கான நிதி வசூல் நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா தோழர்களும் வந்து நிதி கொடுத்துட்டு 10,000 கொடுத்தேன், 50,000 கொடுத்தேன், 1 லட்சம் கொடுத்தேன்னு சொல்லிட்டு நிதி கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க, வர்றவங்களுக்கு சால்வை போடுறாங்க. நிதி கொடுக்கறதுனால தான் அண்ணன் திரும்ப அவங்களுக்கு சால்வை போடுறாரானா அதுவும் கிடையாது. நீங்கள் யார் வேணால் போய் அண்ணன் இந்தாங்க சால்வை அப்படின்னு சொல்லிட்டு சால்வை கொடுத்தீங்கன்னா அவர் உங்களுக்கு சால்வை போட்டுட்டு கை கொடுத்து ஃபோட்டோ கொடுப்பார். அவர் சால்வை போட்ட மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஃபோட்டோ இருக்கும். ஒரு நாளைக்கு போனீங்கன்னா 100கணக்கான பேர் திருமா அண்ணன் கையில் சால்வை போட்டுக்கிட்டு அவர் பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவான். பர்த்டேன்னு கேக்கு கொண்டு போனீங்கன்னா அவங்களே விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த நபர்களே, ஆதரவாளர்களே, அவரோட நலன் விரும்பிகளே என்ன பண்ணுவாங்க, அவங்களோட பர்த்டேக்கு அவங்களே கேக்கை வாங்கிட்டு போய் சால்வி எடுத்துகிட்டு போய் அண்ணே எனக்கு பர்த்டேண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. கேக்கை வச்சு கேக்கை வெட்டிட்டு சால்வி அவருக்கு பர்த்டேன்னு சொல்கிறவங்களுக்கு போட்டுட்டு கேக்கை ஊட்டி விடுவார். இது அவரோட இயல்பு.
எத்தனை பேர் வந்தாலும் சால்வை போட்டாலும் ஏற்றுப்பார், சால்வை போட சொன்னாலும் போடுவார், கேக் வெட்ட சொன்னாலும் வெட்டுவார், கேக்கை ஊட்டி விட சொன்னாலும் ஊட்டி விடுவார், மாலை போட்டாலும் ஏற்றுப்பார், போடலைனாலும் கண்டுக்க மாட்டார், புத்தகம் கொடுத்து கையெழுத்து போட சொன்னாலும் போடுவார். அவர் தொண்டர்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை செய்யக்கூடிய ஒரு நபர். அதை பணம் கொடுத்ததை, நிதி கொடுத்ததை, பணம் தான் வேணும், சால்வையை கூட நீயே வச்சுக்க அப்படின்னு தம்ப்நெயில் போட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கேடுகட்ட எச்சத்தனத்தை பண்ணுறான். இப்படி தொடர்ச்சியாக ஒரு அவதூறு பரப்புது. இதே மைனர்கிட்ட அவர் பேசுனதுக்கே நம்ம இன்னும் தொடங்கலை. இதே மைனர்கிட்ட கேட்குறோம், அந்த ஆடியோ தப்பாக பரப்பப்படுது. இவரே அந்த விருது வழங்கும் விழாவில் பேசின விஷயத்தை தான் எடுத்து பதில் பேசுகிறேன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு. அவர் எங்கே ஆடியோ தப்பாக பரப்பப்பட்டதுக்கு பதில் பேசுவார்? இதே முன்னாடி விசிக திமுக கூட்டணியில் இருக்கும்போது இப்படியா பெருமளவில் பரபரப்பாக விசிக மேலே குற்றம் சாட்டப்படுற, அவதூறு பரப்பப்படுற விஷயங்களுக்கு மைனர் பதில் பேசியிருக்கார். ஆனால் இன்றைக்கி பேச மாட்டார், இப்போ பேச மாட்டார். ஏன் பேச மாட்டீங்க? விசிக ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் தாவேகாவோட கூட்டணி அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டை அமைச்சா உங்களுக்கு என்ன? விசிக ஜனநாயக சக்தி தானே, விசிக கொள்கையுள்ள உறுதி கொண்ட கட்சி. அதில் தான் குழப்பமாயிருச்சு இவருக்கு, கொள்கையில் உறுதியான்ட்டு. ஆனால் கொள்கையில் உறுதி கொண்ட கட்சி இன்றைக்கும் தேசிய பார்வையோட, இன்றைக்கும் இந்த நாட்டுக்கு பங்கம் விளைந்திடக்கூடாது, ஆபத்து வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டை பாதுகாக்கணும், தமிழ்நாட்டை தாண்டி இந்திய அரசியல் திரும்பவும் பாஜக கையில் போய் சிக்கிக்கக்கூடாதுன்னு எந்நேரம் கவலைப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் அண்ணன் திருமாவளவன். அவரை இப்படியெல்லாம் அவதூறு பரப்பும்போது திமுக கூட்டணியில் இருந்தால் அதுக்காக பேசுகிறதும், திமுக கூட்டணியை விட்டு வெளியே வந்துட்டா அவருக்கு எதிராகவே பேசுகிறதும் என்ன மாதிரியான நடைமுறை? தொடர்ச்சியாக இந்த மாதிரி சாதாரண விஷயங்களை, ஐயோ பார்த்தீங்களா எல்லாரும் முன்னாடி திரும்ப தும்பிட்டார், ஐயோ பார்த்தீங்களா எல்லாரும் முன்னாடி திரும்ப இரும்பிட்டார், பாருங்கள் எல்லாரையும் வச்சுக்கிட்டே அவர் தண்ணி குடிக்கிறார், பாருங்கள் இவருக்கு ஏன் ஒரு வண்டியிலே போகும்போதே சாப்பிட்றாரு, உட்காந்து சாப்பிட்லாம்ல, கார்லேயே போய் சாப்பிட்ணுன்னு என்ன இருக்குது இவருக்கு அப்படின்னு எதையெல்லாம் முன்னாடி பாசிட்டிவாக அவருக்கு பேசுனாங்களோ அதையெல்லாம் இன்றைக்கி எடுத்துகிட்டு போய் அவதூறு பரப்பிட்டு இருக்கானுங்க. பார்த்தீங்களா இவர் இப்படியானவர், பார்த்தீங்களா அப்படியானவர், பார்த்தீங்களா சால்வை போட்டார், பார்த்தீங்களா காசு வாங்கிட்டார், பார்த்தீங்களா அரசியல் பண்ணுறார், சாவை வச்சு அரசியல் பண்ணுறார், இப்படின்லாம் அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி எச்சரிக்கையாக இருங்க. நாம் ஏன் இவ்வளோ அக்கறையாக மைனரெல்லாம் பேசுனதுக்கெல்லாம் விமர்சனம் கொடுக்கணும்? இந்த நாள் என்னைக்காவது ஒரு நாள் வரும் அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். மைனர் உட்பட அத்தனை பேரையும் எதிர்த்து விமர்சித்து முரண்பட்டு நாம் கண்டிப்பாக பேசுவோங்கிறது எனக்கு முன்னாடியே தெரியும். எப்படி முன்னாடியே தெரியும் அப்படின்னா, நாம் இயக்க அரசியல் பார்வையிலேருந்து இந்த தமிழ்நாட்டு அரசியலை கவனிக்கிறோம். இயக்க பார்வையில் இவர்கள் எல்லாம் தேர்தல் அரசியல் பார்வையில் இங்கே இயங்கிக்கிட்டு இருக்க, ஊடகத்தில் இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இயக்க அரசியல்னு சொல்லிக்கலாம், நான் இயக்க அரசியல் பார்வையில் இயங்குகிறேன். நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு ஒரு கூட்டணிக்கு இல்லை திமுக கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது இவர்கள் அத்தனை பேரும் முரண்படுவார்கள். இவர்கள் அத்தனை பேரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை விமர்சித்து எதிர்த்து பதிவிடுவார்கள்னு நமக்கு முன்கூட்டியே தெரியும். நிச்சயமாக அந்த நாள் நாம் இவங்களை முரண்பட்டு பேச வேண்டிய வரும் அப்படின்னு அந்த நாள் எந்த நாள் தான் எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. நிச்சயமாக முன்னாடியே தெரியும், ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தெரியாது. அப்படி சரி, ஏன் நாம் இவ்வளோ பேசணும் இன்றைக்கி அப்படின்னா அந்த காரணத்தை சொல்லிகிட்டே நான் ஆரம்பிக்கிறேன். நான் ஏன் பதில் கொடுக்கணும், நான் ஏன் இவ்வளோ உறுதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி பின்னாடி நிற்கணும் அப்படின்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி பின்னாடி நிற்க வேண்டியது தார்மீக கடமை. ஏன்னா மிக கொள்கை உறுதி கொண்ட ஒரு கட்சி, பாசிச பாஜகவை மதவாத சக்தியை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி. அண்ணன் திருமா ஒரு சாதாரண ஒரு தலைவர் கிடையாது, ஏதோ ஒரு அரசியல் கட்சி தலைவர் கிடையாது, அவர் ஒரு இனத்தின் நூற்றாண்டுக்கான ஒரு தலைவர். இதெல்லாம் காரணம், மிக வலுவான காரணம். எந்த சூழ்நிலையிலையும் விசிக பின்னாடி நிற்கணும், விசிகாவுக்கு துணையாக நிற்கணும் அப்படிங்கிற மிக வலுவான காரணம் எனக்கு இருக்கிறது என்னென்னா, என் போன்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு ஜனநாயக கட்சி, ஒரு ஜனநாயக சக்தியாக, மக்களுக்கான சக்தியாக, அவர் ஒரு தமிழர்களுக்கான தலைவராக, அனைத்து மக்களுக்குமான தலைவராக உணர்றதுக்கே பெரிய தலைமுறை இடைவெளி இருந்திருக்கு, மிகப்பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கு, மிக காலதாமதமாக அந்த இடத்துக்கு நாங்கள் நகர்ந்துருக்கோம். இப்போது நீங்கள் இந்த மாதிரியான தேர்தல் அரசியல் நிலைப்பாட்டையெல்லாம் வச்சு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை இலக்கு வச்சு தாக்குறது அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, என்னை போன்ற இளைஞர்கள் மாற்று சமூகத்திலிருந்து, ஓபிசிக்களிலிருந்து, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது தவறாக பரப்பப்பட்ட அவதூறுலேருந்து விலகி நின்று கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் உங்களை நியாயஸ்தர்கள்னு காட்டிக்க முயற்சி பண்ணி இந்த மாதிரியான
பெரிய நியாயமான வீடியோக்கள் எல்லாம் பதிவுகள்லாம் போடும்போது இந்த விமர்சனங்கள்லாம் ஏற்கனவே காலங்காலமாக சாதி ரீதியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது சுமத்தப்பட்ட பழிக்கு வலு சேர்த்து நெருங்கி வந்த இளைஞர்களை விலக வைக்குது. அது நமக்கு கவலை அளிக்குது. என்னை போன்றவர்கள் மீண்டும் ஒரு தமிழ் சமூகத்தின் தலைவனான அண்ணன் திருமாவை நெருங்கி வரணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதற்காக அவர் மீது தொடுக்கப்படுற அத்தனை அவதூறுகளுக்கும் பதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதற்காக எந்த சூழ்நிலையிலையும் உறுதியாக நிற்கணும். என்னை போன்றுனா இப்போ இருக்கிற என்னை போன்று இல்லை, என்னை போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சாதியாக பார்த்து விலகி பல பேர் நின்றக்கூடாது. அந்த மாற்றத்துக்காக வேலை செய்யணும்னு நம்ம உறுதியாக இங்கே நின்றுட்டுருக்கோம். அதுக்காக தான் இன்றைக்கி யார் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மீது அவதூறு பரப்பினாலும் அதை எதிர்த்து நாம் களம் காண்றோம். இப்போது மைனரோட கேள்விக்கு பதில் சொல்வோம். அதை பார்க்கும் பொழுது ஏன் இவ்வளவு முரண்பட்ட கருத்துக்களை, இவ்வளவு குழப்பத்தோட, இவ்வளவு கொள்கையில் ஏன் இவ்வளவு தடுமாற்றம் தலைவர்கிட்ட அப்படின்னு பல பேருக்கும் கேள்வி எழுந்தது. நமக்கும் அந்த கேள்வி எழுந்துச்சு. அதனால தலைவருடைய அந்த ஸ்பீச்சை நம்ம திரும்ப திரும்ப நான் கேட்டு பார்த்தேன். ஏன் 5ஆம் தேதியே வீடியோ போடல, இல்லை நேற்று கூட போட்டுருக்கலாம், ஏன் இன்றைக்கி போடுறோம்னாக்கா திரும்ப திரும்ப அந்த வீடியோவை நம்ம கேட்டோம். அந்த பதிவை அவர் ஆரம்பிக்கும் போதே ஏன் இவ்வளவு குழப்பம், ஏன் இவ்வளவு கொள்கையில் குழப்பம், ஏன் இத்தனை தடுமாற்றம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். நம்ம சொன்ன மாதிரி அண்ணன் திருமாக்கு எந்த இடத்துலையும் கொள்கையில் குழப்பம் கிடையாது. எந்த இடத்துலையும் நிதானம் இழக்கலை. மிக தெளிவாக இன்றைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய எத்தனை பரபரப்பான கேள்விகளை கேட்டு வாயை பிடுங்கணும்னு நினச்சாலும் ரொம்ப நிதானமாக பத்திரிகையாளர்களை சந்திக்கக்கூடிய, தெளிவோடு சந்திக்கக்கூடிய ஒரு தலைவன் தான் அண்ணன் திருமா. இப்போவும் தெளிவாக கொள்கை உறுதியோடு தான் தாவேகா பின்னாடி நிற்கிறார். தாவேகா கூட நிற்கிறாரு சரிதான். தாவேகா கிட்ட சிக்கல் இல்லையா? இதுக்கடுத்த அரசியல் எதிர்காலம் என்ன, யார் யாரோட நிற்க போகிறோம், யார் யாரை எதிர்த்து நிற்க போகிறோம் அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கிட்டேயும் இருக்குது, அண்ணன் திருமாக்கிட்டேயும் இருக்குது. ஆனால் அந்த கேள்விகளுக்கு பதிலளிக்கிற மாதிரி திமுக செயல்பட்டுருக்கணும். எப்படி செயல்பட்டுருக்கணும் அப்படின்னா, இதனால் வரைக்கும் நாங்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கலை. ஏன் ஏற்றுக்கலைன்னா, இத்தனால் வரைக்கும் தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்கலைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி ஜனநாயக சக்திகளான விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML, இடதுசாரிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இவர்களை எல்லாம் எப்பொழுது வேண்டுமானாலும் தங்கள் பக்கம் அழைச்சி அரவணைச்சிக்கக்கூடிய நிலைப்பாட்டை திமுக எடுத்திருக்கணும். ஏன்னா இந்த 2026 தேர்தலோடு அரசியல் முடிஞ்சிட போகிறதில்ல. இடைத்தேர்தல் இருக்குது. இடைத்தேர்தலோடு அரசியல் முடிஞ்சிட போகிறதில்ல. அதுக்கடுத்து 29 நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல் களம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கானக்குள்ளே மட்டும் சுருங்கிய கூட்டுற அரசியல் களம் கிடையாது. ஸோ அதில் யார் யார் சேர்ந்திருக்க போகிறோம் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. இன்றைக்கும் தாவேகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் இருக்கணும்னு அண்ணன் திரும்ப பேசுகிறார். எந்த பார்வையில் பேசுகிறார்? நாம் யாரை எதிர்க்கணுங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அவர் இன்னை வரைக்கும் தெளிவாக இருக்கார். அதுக்கடுத்து மறுபடியும் 29க்கு அப்புறம் 31 இருக்குது. மறுபடியும் நாடாளுமன்ற தேர்தல் இருக்குது. நீங்கள் என்ன தான் பேசினாலும், என்ன தான் பிரச்சாரம் பண்ணாலும், தாவேகா கிட்டத்தட்ட 30% வாக்குகளை கடந்து வாக்கு வாங்கியிருக்கு. எவ்வளவு மோசமான ஆட்சி நடத்தினாலும், எவ்வளவு பிரச்சாரம் செய்யப்பட்டாலும், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு அவர்களோட கணிசமான வாக்கு வங்கியை சுத்தமாக ஒன்றும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மாற்ற முடியாது. குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகளுக்காவது முடியாது. இந்த 5 ஆண்டும் இன்னொரு 5 ஆண்டும் மாற்றணும். நான் சொல்கிறது அவங்க வெல்றாங்க தோக்குறாங்க அப்படிங்கிறா இல்லை. அவங்களோட வாக்கு வங்கி அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ அவங்கள நம்பி வாக்களிச்சிருக்காங்கல்ல, அந்த வாக்கு வங்கி கூடலாம் குறையலாம். ஆனால் ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு ஒரு 10 ஆண்டுகளாவது அவங்க கணிசமான வாக்குகளோட நிலை நிற்பாங்க. அப்போது அப்படியான ஒரு அரசியல் சக்தியை நமக்காக மடை மாற்றணுமா இல்லையா? நாம் யாருக்கு ஆதரவாகவும் யாருக்கு எதிராகவும் நிற்க வைக்க போகிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு தேவையா இல்லையா? அந்த எதிர்கால சிந்தனையில் தான் அண்ணன் திருமா தாவேகாவோட நிற்கிறாரு. அவர் அப்படியான ஒரு அரசியல் சூழலை தான் யோசிக்கிறார். எப்போவுமே எதிர்கால சிந்தனை கொண்டவர். அதனால தான் நாம் எல்லாம் திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாலும், அல்லது கொஞ்சம் வித்தியாசத்துலையாவது ஜெயிச்சிரும் திமுக நினச்சிட்டு இருந்தாலும், தொங்கு சட்டமன்றம் வரும் அப்படின்னு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி காட்டுமன்னார் கோயிலில் நிற்கணும்னு முடிவு பண்ணவர் அண்ணன் திருமா. ஆனால் அது அப்போ வெளிப்படையாக சொல்ல முடியுமா? சொல்லுவோம். இல்லை திமுக தோத்துற மாதிரி இருக்குது, நான் இங்கே அரசியல் பண்ணணும்னு தேர்தலுக்கு முன்னாடி அறிவிக்க முடியுமா? இல்லை. அப்போது அதை மக்களுக்கு வெளிப்படையாக அறிவிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன் ராஜினாமா பண்ணுறேன், ஏன் இங்கே நிற்கிறேங்கிற காரணங்களை அறிவிக்க முடியாது அப்படின்னு திமுகவோட கோரிக்கையை ஏற்று அதையும்
வித்ட்ரா பண்ணவர் அண்ணன் திருமா. அதிலிருந்து விலகிக்கிட்டார். இப்படி இந்த 5 ஆண்டுகளோ இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், இல்லை 5 ஆண்டுகளுக்கு பிறகான மீண்டும் சட்டமன்ற தேர்தல் இருக்கு. திமுகவை விட்டு வெளியே வந்ததாலேயே திமுகவோட ஆதரவு நபர்கள் இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஐயுஎம்எல்லையும் விமர்சிக்கிறதாலேயே அவதூறு பரப்புறதுனாலேயே இவர்கள் எல்லாம் ஜனநாயக சக்திகள் இல்லைன்னு மாற போறதில்ல. இவர்களை எல்லாம் உங்களால் மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்தவும் முடியாது. ஏன்னா இவர்கள் தான் உண்மையாக களத்தில் நிற்கிறாங்க. திமுக தான் மக்கள்கிட்ட இருந்து அந்நியப்பட்டு அப்புறப்பட்டு போயிருக்கு. கிரவுண்டில் இல்லை, வெறும் கம்பெனியாக தான் இருக்கீங்க. கிரவுண்டில் மக்கள்கிட்ட இல்லை. அப்போ களத்தில் இருக்கிறவங்களை நீங்கள் தூக்கி வீசிட்டு அடுத்தடுத்த தேர்தல் களத்தை சந்திக்க முடியாது. கால மாற்றத்தை, சூழல் மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு, ஆமாம் நாங்களும் கூட்டணி ஆட்சிக்கு வழிவகுக்கிறோம், இனிமேல் எங்களோட நிலைப்பாடும் அதுதான் அப்படின்னு அறிவிச்சிருக்கணும். ஏங்க 35 அமைச்சரில் 2 அமைச்சர் கொடுக்கறதுக்கு என்னங்க போயிடுது? உங்களோட ஒன்று மண்ணா உழைக்கிறவங்க தானே, உங்களுக்காகவும் மக்களுக்காகவும் களத்தில் இறங்கி போராடுறவங்க உழைக்கிறவங்க தானே. இதெல்லாம் விடுங்க, அமைச்சர பதவி விடுங்க, வாரியங்கள் இருக்கு, கிட்டத்தட்ட 70-80 வாரியங்கள் இருக்கு. திட்டக்குழுன்னு நினைக்கிறேன் தோழர் சுபவீரபாண்டியனை ஒரு வாரியக்குழு தலைவராக போட்டிருந்தாங்க. திண்டுக்கல் ஐலியோனிக்கு ஒரு வாரியத்தை கொடுத்துருந்தாங்க. இப்படி உங்களுக்கு சாதகமாக பேசுகிற பேச்சாளர்களுக்கு நம்ம இவங்களுக்கு கொடுத்தது விமர்சிக்கல, குறிப்பாக தோழர் சுபவீரபாண்டியன் கொடுத்தது விமர்சிக்கல, அவங்களுக்கும் கொடுங்க. களத்தில் நிற்கிற கட்சிகளுக்கு குறைஞ்சபட்சம் வாரிய பதவியிலையாவது ஒரு பகிர்வு கொடுக்கறதில்ல. 35 அமைச்சரில் தான் கொடுக்க முடியல, 80 வாரியங்கள் இருக்குது, அதுலேயாவது 4 வாரியத்தை நீங்கள் வச்சுங்கன்னு கட்சிகளுக்கு கொடுக்க மாட்டிங்களா? அந்த தலைமை பொறுப்பையோ நிர்வாகத்தையோ அவங்க பார்க்க மாட்டாங்களா? அவங்க வெறுமனே நிர்வாகத்தை மட்டும் வச்சுக்காம அதில் செயல்படவும் செய்வாங்கல்ல. இப்படியான குறைகள்லாம் உண்மையிலே நம்மக்கிட்ட இருக்குது. அதை மாற்றிப்போம், சில தளர்வுகளை ஏற்படுத்துவோம். அப்படி நகர்ந்தால் மட்டும்தான் சர்வை பண்ண முடியும். கால மாற்றம் நிகழ்ந்திருக்கு, அந்த மாற்றத்தை ஏற்கத்தான் நம்ம ஜனநாயக அமைப்பு. மாற்றத்தை ஏற்காமல் சங்கியாக உட்காந்துக்கிட்டு நாங்கள் சனாதனம் பேசுகிறவங்க இல்லைங்கிறத நீங்கள் நிரூபிச்சிருக்கணும்ல திமுக. இப்படியான குறைகள்லாம் நிவர்த்தி பண்ணாமல் திருமாக்கு கொள்கையில் குழப்பம் இருக்குது, திருமா ஏன் ஆசானை இவ்வளோ குழப்பம் அப்படிங்கிறதெல்லாம் நக்கலான வார்த்தையாக இருக்குது, ஏற்க முடியாத வார்த்தையாக இருக்குது. ஆசானுங்கிறது நக்கலா அப்படின்னா மைனரோட பேச்சு வழக்கு, அவர் எப்படி பேசுவார், அவரோட பதிவுகள் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். சர்க்காஸ்டிக்காக கலாய்க்கிறது தானே அவரோட இது. அவர் அந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். எப்படி நம்ம இவரை டக்குன்னு பேசிட முடியாதுல்ல எதிர்த்து அப்படின்னு ஆசானேன்னு சொல்லிக்கலாம், வாத்தியாரேன்னு சொல்லிக்கலாம் அப்படின்னு வார்த்தையை தேர்ந்தெடுத்திருக்காரே ஒழிய, கிட்டத்தட்ட அதுவும் அந்த பதிவு முடிக்கும்போது சொல்கிறார், அவர் பேசி பதிவு முடிக்கும்போது சொல்கிறார், பனையூர் பாபுக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறாரு. கேள்வி இருக்குது, அதுக்கு நிறைய பதில் சொல்கிறேன். அப்போது என்ன வித்தியாசம் அப்படின்னு அங்கே ஒரு கேப் விடுறார். அப்போ சாதிய பார்வை இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிற அந்த கேப்புக்கான அர்த்தமாக அதை தான் அங்கே விட்டுட்டு போகிறார். முடிக்கும்போது ஃபைனலாக அடுத்த ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு கேலி கிண்டலும். மீண்டும் தலைவர் என்ன அடுத்த ப்ரெஸ் மீட் வந்துட்டாரா தலைவர்? ஐயோ, என்னென்னா வழக்கமாக முன்னாடி சீமானும் அண்ணாமலையும் பண்ணுவாங்கல்ல, தினமும் ஒரு ப்ரெஸ் மீட்டு எதையாவது மாற்றி பேசிகிட்டு இருப்பாங்க, அதுக்கெல்லாம் உட்காந்து பதில் கொடுத்துட்ருப்போம். அந்த மாதிரி அண்ணன் திருமா இப்போ ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு, ஒரு மாதிரி பேசிட்டாரு, அடுத்த ப்ரெஸ் மீட்டில் மாற்றி பேசியிருப்பாரு, அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம பதில் கொடுக்கணுமா அப்படின்னு அடுத்த ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரா, அதோ வரேன் அதையும் பார்த்துட்டு பதில் பேசுகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நக்கலின் உச்சம். நீங்கள் நக்கல் பண்ணக்கூடிய தலைவர் அண்ணன் திருமா கிடையாது. நீங்கள் கேள்வி எழுப்புகிற இடத்துலையும் இன்னை வரைக்கும் அண்ணன் திருமா இல்லை அப்படிங்கிறது தான். விமர்சிக்கலாம், அதில் தப்பு இல்லை. கொள்கையில் குழம்பி போயிருக்காரு, ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரா அப்படிங்கிறதெல்லாம் மிக தவறான உடல் மொழியாகவும் என்ன சொல்கிறது, அதை விமர்சனம் சொல்ல முடியாது, அவதூறாகவும் தான் இருக்குது. இந்த மாதிரி கேலியும் கிண்டலும் இந்த மாதிரியான உடல் மொழியும் நீங்கள் சீமானுக்கு பயன்படுத்தலாம், அண்ணாமலைக்கு பயன்படுத்தலாம், ஏன் நீங்கள் திமுக அமைச்சர்களுக்கே முன்னாடி பயன்படுத்தி கூட பேசியிருக்கலாம், இல்லை பேசலாம், அதிமுகவுக்கு பயன்படுத்தலாம். அண்ணன் திருமாவுக்கு இதை பயன்படுத்துறது அப்படிங்கிறது உகந்ததில்லை, கண்டிக்கத்தக்கது அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். வருவோம். அடுத்து ஒரு சொல்கிறார், கேள்வி கேட்கும் இளைஞர்கள் தேவை அப்படின்னு சொன்னார், அதான் அந்த விருது வழங்கும் விழாவில், அதனால் ஆதாரங்களோட கேள்வி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. முடிக்கிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற கூட்டத்தை விட என்னையே கேள்வி கேட்குற இளைஞர்கள் தான் எனக்கு வேணும், அவர்கள் தான் என்னுடைய மாணவர்கள், அந்த இளைஞர்கள் தான் தமிழ்நாட்டுக்கும் ஈசிகாவிற்கும் தேவை அப்படின்னு தலைவர் சொன்னார். அப்போ தாவேகா கூட கூட்டணி வைக்கிறேனாக்கா எதற்காக தாவேகா கூட கூட்டணி வைக்கிறேங்கிற கேள்வியை நீ என்கிட்ட கேட்கணும். அப்போ திமுக கூட்டணி விட்டு வெளியேறனாக்கா எதுக்காக இந்த கூட்டணி விட்டு வெளியேற அப்படின்னு என்னை நோக்கி கேள்வி எழுப்பணும். என்னுடைய ஒவ்வொரு செய்கையும் என்னை நோக்கி கேள்வி எழுப்பி விமர்சனம் செய்கிற இளைஞர்கள் கூட்டம் எனக்கு தேவை
அப்படின்னு சொல்லி தலைவர் சொல்லியிருந்தார். அவருடைய மாணவனாக சில கேள்விகளை ஆதாரங்களோடு கேள்வி கேட்கல, பதில் சொல்ல போகிறோம். நானாக கேட்கல உங்ககிட்ட, நிறைய புத்தகம் அம்பேத்கர் புத்தகத்தெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அம்பேத்கரை தூக்கி காட்டுறது. இது நம்ம வேற ஒரு நிலைப்பாட்டில் ரொம்ப தீவிரமாக இருக்கும்போது அப்படி தான் தோணும். சரி, எதற்கு எந்த ஆயுதத்தை வேணால் எடுக்கலாம் அப்படிங்கிற வரும், என்ன சொல்லி நம்ம நியாயப்படுத்தலாம் அப்படிங்கிற எண்ணம் இயல்பாக தோன்றும். அப்படியான ஒரு எண்ணத்தில் தான் அவர் இதை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு ஆசானே. சந்தேகம்னா சந்தேகம் ஆசானே, அதுக்கு தனியாக ஒரு வார்த்தை இருக்குது சந்தேகம் அப்படின்னு. அதை ஊர்ஜிதப்படுத்தி அவர் ஆர்எஸ்எஸ்னுடைய கள்ள குழந்தைன்னு பேசக்கூடாது. என்ன சொல்கிறாருன்னா, தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்கள் தாவேக்கா கள்ள குழந்தை, பாஜகவோட கள்ள குழந்தைன்னு சொன்னீங்க, நாம் தமிழர் கட்சியே தாவே கள்ள குழந்தைன்னு சொன்னீங்க, இப்போ வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இது என்ன ஆசானே? சந்தேகம்னா சந்தேகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆமாம், அவங்க பிஜேபியோட ஆள்னா பிஜேபியோட ஆள் தான், நான் சொல்கிறேன் அவங்க பிஜேபியோட ஆள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிக்கிறார். தேர்தலுக்கு முன்னாடி இதுக்கு அப்புறம் திருப்பரங்குன்ற விஷயத்தையும் ஒரு மேற்கோள் காட்டுறார். மைனர் வந்து திருப்பரங்குன்ற விஷயத்தையும் நீங்கள் ஆரம்பித்து வச்சிங்க, ஆனால் இன்றைக்கி அந்த ஃபைல்ஸ் வெளியிட முடியல அப்படின்னு சொல்கிறார். ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி தேர்தல் சமயங்களில் எப்போ நீங்கள் தாவேக்காவும் நாம் தமிழர் கட்சியும் பாஜகவோட கள்ள குழந்தைன்னு சொன்னார்னா, திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவங்க எந்த நிலைப்பாடுமே எடுக்கலை, எந்த ஒரு எதிர்வினையுமே ஆற்றலை. அப்போது தம்பி சீமானும் தம்பி விஜயும் வந்து ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாயிடுச்சு அப்படின்னு சொன்னார். நிலைப்பாடு எடுக்கல, உறுதியாக இருந்தார். உறுதியாயிடுச்சுன்னு சொன்னார். ஏன் அன்னைக்கு அவர் உறுதியாக தான் இருந்தார். இன்றைய போலவே அன்னைக்கும் அவர் உறுதியாக தான் இருந்தார். விமர்சனம் பண்ணார், அவங்க வந்து நிலைப்பாடு எடுக்கலை. அப்போது அரசாங்கம் வந்து திமுக அரசு வந்து திருப்பரங்குன்றம் கூட உறுதியாக இருந்தாங்க. இப்போது தேர்தல் முடிஞ்சிருச்சு, திரும்பவும் இது மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமைச்சரவை பங்கெடுத்துட்ட பிறகு விஜய் அவர்கள்கிட்டயே நேரடியாக பேசணும், இந்த மாதிரி அன்றைக்கி எங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு, அதனால் அப்படி உங்களை விமர்சித்தோம். இப்போ நீங்கள் எங்கள் போன்ற ஜனநாயக சக்திகளோடெல்லாம் கை கோர்க்கும்போது உங்களுக்கு அதில் கொஞ்சம் விருப்பம் இல்லைன்னு தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தார். கூடுதலாக இந்த விருது வழங்கும் விழாவில் பேசாத ஏற்கனவே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இருந்தாலும் இன்னொரு சந்தேகம் இருக்குது, எங்களையெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட வரவழைச்சிட்டு திமுகவை தனிமைப்படுத்தணுங்கிற திட்டம் வச்சுருக்கீங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது அப்படின்ற வெளிப்படுத்தியிருந்தார். அந்த சந்தேகம் இப்போ நம்ம இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னென்னா, விஜய் ஆர்எஸ்எஸோட பிள்ளைன்னு சொல்லிட்டாரா இல்லை சந்தேகம்னு சொல்லிட்டாராங்கிறது முக்கியமே கிடையாது. அவர் நிலைப்பாட்டில் அன்றும் உறுதியாக இருந்தார், இன்றும் உறுதியாக இருந்தார். விஜய்கிட்டே நேரடியாக போய் சொல்லிட்டார். ஆனால் அவர் எழுப்பின இன்னொரு கேள்வி இருக்குல்ல, நீங்கள் திமுகவை தனிமைப்படுத்துகிறீங்களோன்னு சந்தேகமாக இருக்குன்னு பொதுவெளியில் ஓப்பனாக சொன்னார்ல, அது வந்து விஜய்க்கு எச்சரிக்கை கிடையாது, திமுகவுக்கான செய்தி. அப்போது இவங்க எங்களை கூப்பிட்டு நாங்கள் இன்றைக்கி ஆளுநர் ஆட்சி, ஒன்றிய அரசு ஆட்சி இங்கே நடைபெற்றக்கூடாதுன்னு ஆதரவு கொடுத்துருக்கோம், அதுக்கான பிரதிபலனாக நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்த தேர்தல் முடிவுகளை நீங்கள் வந்து மனசில் வச்சுக்கிட்டு, தேர்தல்களை சந்திக்கணுன்றதை மனசில் வச்சுக்கிட்டு உங்களை தனிமைப்படுத்துகிறாங்களோ அப்படிங்கிற எங்களுக்கு சந்தேகம் இருக்குது. அதிலிருந்து சூதாரித்து நீங்கள் ஒரு கட்சிகளெல்லாம் ஒருங்கிணைக்கணும், நட்புறவு பேணணும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து திமுகவுக்கு சொல்கிறார். ஆனால் திமுக என்ன நிலைப்பாடு எடுக்குது, ஆமாம்மா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எங்களுக்கு வேண்டாம், கம்யூனிஸ்ட் ரெண்டும் வேண்டாம், ஐயுஎம்எல் வேண்டாம், எங்களுக்கு பாமகங்கிற கட்சி மட்டும் போதும், சாதியவாத கட்சி போதும், கூட பாஜக இருக்குது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சுற்றி இருக்கிறவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விசிகாவை வில்லனாக காட்டி பாமகவை நட்பு சக்தியாக தூய சக்தியாக காட்டுறான். அதுக்கு பாஜகங்கிற ஆயுதத்தை கூட நம்ம கையில் எடுக்கலான்னு பாஜகவை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு சொல்கிறான். பாஜக எவ்வளோ பெரிய ஆபத்தான சக்தி, அதை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு திமுகவை பாஜக பக்கமும் பாமக பக்கமும் நகர்த்துறான். இப்படியான ஒரு சூழ்ச்சி நடக்குது. விழிப்போடு இருங்க. ஜனநாயக காலத்தில் நாம் எல்லாம் ஒன்றிணைஞ்சு பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. நீங்கள் தனிமைப்பற்றக்கூடாது அப்படிங்கிறதுல சொன்னால், அந்த கேள்வியை விட்டுட்டு ஆசானே நீங்கள் அன்றைக்கி உறுதியாக சொன்னீங்க, இன்றைக்கி சந்தேகங்கிறீங்க, ரெண்டும் வேறு வேறு வார்த்தைன்னா இது ஒரு வாதமே கிடையாது. திருப்பரங்குன்ற ஃபைலுக்கு இன்றைக்கி வெளியிட தடை இருக்குது அப்படின்னா நிச்சயம் அது எதிர்க்க வேண்டிய விஷயம்தான். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட அனைவரும் வந்து அதை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டியது தான்.
சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரசில் அங்கம் வகிச்சிட்டாங்க, அவங்க குரல் கொடுக்கல. திமுக அந்த திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸ் படத்தை எடுத்த தவத்தையும் அவங்க குழுவினரையும் கூப்பிட்டு எத்தனை இடத்துல தெரு தெருவாக சுற்றி போராட்டம் பண்ணாங்க. நாம் இன்னொரு வகையில் கூட பேசலாம். லாஜிக்காக கேள்வி கேட்கணுன்னா எத்தனை வேணா கேட்கலாம். ஒரு படத்தை வெளியிட்டு உண்மையை கொண்டு போய் பிரச்சாரம் பண்ணி அந்த பிரச்சாரம் எதுக்கு பயன்படும்னா அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அரசு ஒரு நிலைப்பாடு எடுக்கணும், மக்கள்கிட்ட செய்தி கொண்டு போய் சேரணும். அப்போ அரசு ஏற்கனவே தாவேக அரசு இப்போ நீங்கள் அழுத்தம் யார் மூலமாக கொடுக்கணும், முடிவு என்ன எடுக்கணும் அப்படின்னா ஆதரவாக எடுக்கணும். ஏற்கனவே விசிகா இடம்பெற்ற விசிகாவும் பங்கு பெற்றிருக்கிற அரசு என்ன நிலைப்பாடு எடுத்துருச்சு, முந்தைய அரசோட நிலைப்பாடு எடுத்துருச்சு. அதனால் மட்டுமே திருப்பரங்குன்றம் ஃபைல்ஸை வெளியிட தடை போடணுமானா இல்லை, கருத்துரிமை இருக்குது, ஜனநாயகம் இருக்குது, தடை போடக்கூடாது. ஆக விசிகா உங்கள் பார்வையில் விசிகா தப்புனே வச்சுக்கிட்டாலும், விசிகா குரல் கொடுக்கலன்னே வச்சுக்கிட்டாலும், திமுக என்ன பண்ணுது? அவங்க அரசை எடுத்து அரசே குரல் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் குரல் கொடுக்கணும்னு நம்மளோட எதிர்பார்ப்பு. அரசில் பங்கு பெற்ற அமைச்சர் வன்னியரசு அவர்கள் அவர் ஒரு பக்கம் குரல் கொடுக்காமல் இருந்தாலும் கட்சி குரல் கொடுக்கணும்னு நம்மளோட எதிர்பார்ப்பு. அவர் குரல் கொடுக்கல. திமுக என்ன பண்ணுச்சு? ட்வீட் போட்டுருச்சா? போதுமா? அறிக்கை கொடுத்துட்டாங்களா? போதுமா? ஏன்பா தவம் வா, என்ன படம் எடுத்து வச்சுருக்க காட்டு. எதிர்கட்சி தலைவரே அந்த படத்தை பார்த்துட்டார். ஓகே, சிறப்பான படமாக இருக்கே, மக்கள்கிட்ட கொண்டு போனோம். இந்த அரசாங்கம் அதை பற்றி எதுவுமே பேச மாட்டேங்குது. வா நம்ம வீதி வீதியாக போவோம், தெரு தெருவை எந்த அரசு எந்த காவல்துறை பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்குதுன்னு பார்ப்போம். நான் உட்கார்றவா அவங்க கூட போராட்டம் பண்ணுவோம், இல்லைன்னா மக்கள் எல்லாம் ஒன்று தட்டுவோம். இல்லைங்க ஐயுஎம்எல்ஏ போயிடுச்சு, அங்கே தாவேக கிட்ட போயிடுச்சு, அதனால் நாம் ஐயுஎம்எல்ஏ அங்கே போயிடுச்சு, இஸ்லாமியர் இயக்கமே அங்கே போயிடுச்சு, நாம் எதுக்கு இஸ்லாமியர்களுக்கு பேசணும்னு சொல்லுவாங்களா? அப்படி பேசினா அது திராவிட இயக்கத்தோட கொள்கையாது? திராவிட இயக்கம் அதுக்காக தான் தோற்றுவிக்கப்பட்டுச்சா? பாதிக்கப்பட்டவனே அவனோட பாதிப்பை உணராமல் இருந்தாலும் நாம் பேசணும். ஐயுஎம்எல் அங்கே இருக்கலாம், இன்ன பிற இஸ்லாமிய இயக்கங்கள் கூட அங்கே போய் சேர்ந்துருக்கலாம். உங்களுக்கு தவறு பாதிப்புன்னு தெரியுது, இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு தெரியுது, சிறுபான்மையினரோட பிரச்சனையை பொது பிரச்சனையாக மாற்றணும்னு புரியுதுன்னா எடுத்துகிட்டு வீதி வீதியாக போராட சொல்லி பேசுங்க. ஆளுங்கட்சி கேள்வி எழுப்பிடலாம், கேள்வி எழுப்பிட்டோம். எதிர்கட்சி வேலையை செய்தா? நாம் இப்படியும் கேள்வி கேட்கணும்னு சொல்கிறோம். மைனர் அவர்களை நம்ம திமுக காரர்னு கூட பிராண்ட் பண்ண வரல. அவர் ஒரு ஊடகவியலாளராக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார், அதுக்கு பதில் பேசுகிறோம். சரி, தப்பு, விசிகா தப்பு பண்ணிருச்சு. எதிர்கட்சி என்ன பண்ணியிருக்கு? எதிர்கட்சி இது வரைக்கும் என்ன தான் பண்ணிக்கிட்டு இருக்கு? என்ன தான் பண்ணுது எதிர்கட்சி? ஒன்றிய அரசை எதிர்த்து பாஜகவை எதிர்த்து அரசியல் பண்ணுறாங்க, சில போராட்டங்களை ஒருங்கிணைக்கிறாங்க, ஓகே. மாநிலத்தில் வேறு எந்த பிரச்சனையுமே நடக்கலையாங்க? நீங்கள் இந்த 5 வருஷத்தை மட்டும் எடுத்துக்காதீங்க. திமுக ஆளுங்கட்சியாக இருந்துச்சு, போராட்டம் பண்ணலைன்னு மட்டும் எடுத்துக்காதீங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியும் திமுக ஒன்றும் பண்ணலை. மக்கள் போராட்டங்களால், இயக்கங்களோட போராட்டங்களால் கிடைத்த வெற்றி தான், அவங்க கொடுத்த பரிசு தான் வெற்றி தான் திமுக. திமுக பெருசாக 5 ஆண்டுகளுக்கு முன்னாடியும் மக்கள் போராட்டங்களை, சாதிய பிரச்சனைகளை, ஒடுக்குமுறைகளை அப்படியே வீதியில் இறங்கி அழுது போராட்டம் பண்ணலை. எந்த மாவட்ட செயலாளர்களும் தன்னியல்பாக போராட்டத்தை அறிவிக்கலை. இப்போ வரைக்கும் யாரும் செய்யலை. எல்லாரும் பணக்காரனா முதலாளியாக மாறிட்டான். ரோட்டுக்கு வர்றதுக்கு அவனுக்கு வலிக்குது. எப்படி வருவான் ரோட்டுக்கு? நீங்கள் போங்க, தவத்தை கூப்பிட்டு போங்க, தோழர் தவத்தை கூப்பிட்டு போங்க, படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள், நாங்கள் உட்கார ரிலீஸ் பண்ண விடாமல் நீ பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லுங்கள். இதுதான் நியாயம். அதான் அந்த சொல்லிவிட்டு சந்தேகம் என்ன சந்தேகத்துக்கு சந்தேகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவங்க இப்போ கள்ள குழந்தைகள் தான்றது தனி வார்த்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது ஆசானே, அது என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுவாங்கன்ட்டு போகிறாப்புல. என்ன சந்தேகம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் எனக்கும் ஒரு சந்தேகம் இருக்குது. அந்த சந்தேகம் என்னன்னு பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அந்த கமெண்ட்டில் நான் என்ன சந்தேகப்பட போகிறேன் அப்படிங்கிறது தயவு செஞ்சு நீங்களே சொல்லுங்களேன். ஏன் கமெண்ட்டில் சொல்லணும்? என்ன வெளிப்படையாக வாங்க, வெளிப்படையாக பேசுங்க, என்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்லிவிடுங்க. விசிகா பாஜகவோட பி டீம்னு சொல்ல போகிறீங்களா? இல்லை விசிகா பாஜக கூட சமரசம் ஆயிடுச்சு, அதனால் பாஜகவோட கள்ள குழந்தையான தாவேக கூட சமரசம் ஆயிடுச்சுன்னு சொல்ல போகிறீங்களா? விசிகா கிட்ட அதான் சொல்லிட்டீங்க, கொள்கையில் குழப்பம் இருக்குது திருமாக்கு அப்படின்ட்டு. என்ன கேப் அது? உங்களோட உடல் மொழியும் சர்க்காஸ்டிக்கும் மற்ற எல்லாருக்கும் என்ன சரியாக இருக்கலாம். திருமாவை விமர்சிக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் விமர்சிக்கணும். உங்கள் எச்சரிக்கை எது வரைக்கும் இருந்திருக்கு அப்படின்னா, வாத்தியாரே ஆசானே அப்படின்னு அந்த வார்த்தையை தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் தான் இருந்திருக்கு. அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல வரோம். அடுத்ததாக சொல்கிறாரு, அடுத்ததாக நிறையா பேசியிருக்காரு, சொன்னால் மணிக்கணக்கில் ஆயிரும்.
இருந்தாலும் சொல்கிறேன். ஞானஸ்தானம் அப்படிங்கிறதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து ஞானஸ்தானம் கொடுத்து உங்களை இன்றிலிருந்து மதச்சார்பற்ற முற்போக்கு பார்வையாளராக மாற்றுறேன் அப்படின்னு ஒரு ஞானஸ்தானத்தை கொடுத்தாப்புலையே நம்ம தலைவர். தலைவா ஆசானே வாத்தியாரே, ரிசல்ட்டுக்கு மறுநாளே போயிட்டு அவங்க போயிட்டு கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்துனாங்க ஆசானே. இப்போ என்ன பண்ண போறீங்க? இப்போ ஞானஸ்தான குழியில் வாபஸ் வாங்கிடுவீங்களா? குழியில் குளிக்க வச்சு அவங்கள இன்னைக்கு புனிதராக்கிட்டீங்களாங்கிறார். அவர் தெளிவாக எதுக்கு ஆதரவுன்னு சொல்லி அண்ணன் திருமா பேசியிருக்கார். நீங்கள் தான் வந்து குழம்பி போய் இன்றைக்கி அவர் ஞானஸ்தான குளியல்னு சொல்லி சொல்கிறார். அந்த இவரோட வார்த்தையை சூஸ் பண்ணதெல்லாம் பாருங்கள். வாத்தியாரே ஆசானே ஞானஸ்தான குளியிலிருந்து குளிக்க வச்சு இன்றைக்கி தூய்மை ஆக்கிட்டீங்களா? அதாவது தாவேக்காக்கு பாஜகக்குன்னா வாஷிங் மிஷினு, இவருக்கு அண்ணன் திருமாங்கிறதுனால அது கொஞ்சம் சரமடியாக சொல்லணும், வெளிப்படையாக சொல்லிட்டா தப்பாயிடும். அப்படிங்கிறதுனால அவரை ஞானஸ்தான குளியில் குளிக்க வச்சு இன்றைக்கி தாவேக்கா வந்து சமத்துவமான கட்சியாக மாறிடுச்சா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கடுத்து அதுக்கு ஒரு நம்ம பதில் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு தான் முக்கியமாக நம்ம சொல்லணும். இன்றைக்கி தாவேக்கா ஞானஸ்தான குழியில் குளிக்க வச்சிட்டிங்களா அப்படின்னா, நாம் திமுகவை உதாரணம் காட்டணுன்னா கூட நிறைய காட்டலாம். திமுகக்குள்ளே ஏகப்பட்ட சாதி வெறியர்கள், ஆர்எஸ்எஸ்காரர்கள் அப்படின்னு ஏகப்பட்ட இருந்தாங்க. இருந்தாலும் மைனர் உட்பட எல்லாரும் திமுகவை ஆதரிச்சுட்டு இருந்தவங்க தான். ஆனால் நம்ம அப்படி கூட வேண்டாம். நாம் திமுக ஆளாக மைனரை நம்ம பார்க்கல. ஐ மீன் நம்ம இப்போ சொல்ல வரல. ஒரு ஊடகவியலாளராக அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு, அதுக்கான பதிலாக சொல்லுவோம். அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் குழந்தையாக இருந்தார், இன்றைக்கி ஞானஸ்தானம் எடுத்து அவர் வந்து மதச்சார்பின்மை கட்சியாக மாறிட்டாரா, நபராக மாறிட்டாரா அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா மைனரையே உதாரணமாக சொல்லலாம். எப்படி அப்படின்னா, அவரை நான் உதாரணமாக சொல்லலை, எசக்கி ராஜாவோ இல்லை வேற ஏதோ ஒரு சாதி வெறியனை வந்து ட்வீட் போட்டிருந்தார். ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறேன், அந்த ட்வீட் கிடைச்சா நான் உங்களுக்கு எடுத்து போடுறேன். அந்த ட்வீட்டில் வந்து அந்த சாதி வெறியன் வந்து வேறு ஒரு மேடையில் வேறு ஏதோ ஒரு விஷயத்தை பேசியிருக்காப்புல. அது வந்து வரவேற்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டி நாமளும் கூட அந்த எசக்கி ராஜாவை ஒரு இடத்துல வந்து வரவேற்று பேசியிருக்கோம். அதை தாண்டி வேறு எதுவுமே வந்து அந்த சாதி வெறியன்கிட்ட வந்து ஏற்கக்கூடிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்கரேஜ் பண்ணணும், இல்லை அந்த இடத்துக்கு அவங்கள நகர்த்தணும், இல்லை ஒரு விஷயத்துக்கு அவங்கள ஊக்குவிச்சோம்னா அந்த இடத்துக்கு அவங்க நகருவாங்க அப்படின்னு இதே மைனர் தான் அவரோட ட்விட்டர் பக்கத்தில் தான் அந்த சாதி வெறியனுக்கு ஆதரவாக ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதை வரவேற்று அல்லது ஊக்கப்படுத்துகிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. நாமளும் அதே நிலைப்பாட்டை எடுத்து எசக்கி ராஜாவை அந்த மாதிரி சொல்லியிருக்கோம். இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு, வரவேற்க வேண்டியது தான், நீதிமன்றத்தெல்லாம் எடுத்து பேசுகிறாரு, அதாவது நீதிபதிகளில் சாதி ஆதிக்கம் இருக்குன்னு பேசுகிறாரு, ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், இந்த நம்ம உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இருந்தால் அமைதியாக இருப்பாங்க, நீதிமன்றத்தில் உள்ள சாதியை கேள்வி எழுப்புனா எஸ்சிகே ராஜாவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும்லாம் நம்ம பேசியிருக்கோம். அதை வரவேற்கிறோம். ஏன்னா சாதி வெறியர்கள் பிழைப்புக்காக தான் சாதி வெறியில் இருப்பான், ஆர்எஸ்எஸ்காரங்கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு இல்லைப்பா, இந்த பக்கம் இடது பக்கம் பேசினாலும் முற்போக்கு பேசினாலும் நம்மளை ஆதரிக்கிற கரங்கள் இருக்குது, ஆதரவு கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கான், அரசியல் பண்ண முடியும், நாம் கூட இந்த தளத்தில் பேசி கூட ஒரு தலைவராக வளர முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்தோம்னா அவன் கொஞ்சம் கொஞ்சம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பல பேர் வந்து ஆர்எஸ்எஸ்லேருந்து விலகி இடதுசாரி தன்மைக்கு வந்திருக்காங்க, முற்போக்கு அரசியலுக்கு மாறி இருக்காங்க. நிறைய உதாரணங்கள் இருக்குது. அப்படியான ஒரு சின்ன புஷ் கொடுக்கறது தான் அது. அந்த நிலைப்பாட்டை மைனரும் எடுத்திருக்காப்புல. அவர் ட்விட்டர் பக்கத்திலே இருக்குது, கிடைச்சா எடுத்து போடுறோம். அதுபோல தான் முன்பு அப்படியான சந்தேகம் இருக்குது, அப்படியான கேள்வி எழுப்பியிருக்கோம். இப்போ இப்படியான ஒரு நிலைப்பாடு அவங்க எடுக்கும்போது அதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுலையும், அந்த பாஜகவை உள்ள விடாமல் இருக்க, அனுமதிக்காமல் இருக்க, இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறதுலையும், ஆதரவின் பிரதிபலனா ஆதரவோட ரிவார்டு பாயிண்ட் தெளிவான வார்த்தையில் அவர் சொல்லியிருந்தார். ரிவார்டாக அமைச்சரவையில் இடம்பெறதுலையும் என்ன தப்பு? அதுக்காக அவர் ஞானஸ்தானம் எடுத்து அவரை மாற்றிட்டார். இவங்க பதவி வாங்கிறதுக்காக விஜயை வந்து நேர்மையான மனுஷனாக காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுறதெல்லாம் என்ன மாதிரியான வாதம்? பிஜேபி உள்ளே வந்துருச்சுன்னா காங்கிரஸ் உள்ளே வர மாட்டாங்க. காங்கிரஸ் உள்ளே வந்தால் கூட 118 ஆகும், 5 சீட்டு. ஆனால் பிஜேபி ஏற்கனவே உள்ளே இருக்கிறதுனால காங்கிரஸ் உள்ளே வர மாட்டாங்க. அதனால இடதுசாரிகளோட கூட்டணியை பேசியிருக்கீங்க, அதனால் உங்களை நாங்கள் நம்புகிறோன்னு விஜயை பற்றி சொன்னதுக்கு, ஏன்னா நீங்கள் போகிறதுனா அதிமுக கிட்ட போயிருக்கலாம், அதிமுக கூட்டணி கட்சிகள்கிட்ட போயிருக்கலாம், எங்ககிட்ட வந்ததுனால உங்களோட நிலைப்பாட்டை நாங்கள் வரவேற்கிறோம், ஏற்றுக்கிறோம், உங்கள் மேலே இருந்த சந்தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருக்குன்னு பேசியிருந்தார். அதை எடுத்து இவர் புள்ளி விவரம் போடுறார். அதிமுக கூட்டணி கட்சிகள் மொத்தமே 6 சீட்டு தான் இருக்குது. அதில் பாமக கிட்ட 4, அமமுக கிட்ட 1, பாஜக கிட்ட 1, மொத்தம் 6 சீட்டு சேர்த்தாலும் வந்து தாவேக்காக்கு சீட்டு பத்தாது. அது மட்டும் இல்லாமல் லீமா ரோஸோட பேட்டி எடுத்து போடுறார். ஏற்கனவே தாவேக்கா வந்து அதிமுக கூட கூட்டணி பேசியிருக்காங்க அப்படின்னு.
அதை நாம் யாரும் மறுக்க போகிறதில்ல, இல்லைன்னு போகிறதில்ல. ஏன் இன்னைக்கு கூட ஒருவேளை கூட்டணியிலேருந்து அதாவது இவங்க யாரும் கூட்டணியில் இல்லை அப்படின்னா வேற வழி இல்லைன்னா பாஜக தாவேக்கா வந்து அதிமுக கூட கூடுதல் டிமாண்ட், அவங்க வைக்கிற கூடுதல் டிமாண்டில் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை ஏற்படுத்திக்கிட்டு கூட்டணி வைக்கலாம். யார் இல்லைன்னா அதிமுக கூட அவங்க ஒருவேளை கூட்டணிக்கு போகலாம். இங்கே பாஜக கூட மொத்தமாகவே 6 சீட்டு தான் இருக்குது. அந்த 6 வச்சு 107 கூட ஒரு 6 சேர்த்தா 112, 13 தான் வரும். அதனால் அவங்க ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார் மைனர். பாஜகவோட ஒரு சீட்டு வந்தால் காங்கிரஸ் வெளியே போயிடும்ன்ற அளவுக்கு அவ்வளோ பெரிய கொள்கைவாதியெல்லாம் கிடையாது காங்கிரஸ். ஒருவேளை அப்படியே வச்சுக்கிட்டாலும் அதிமுகவை வச்சே இவங்க வந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம். இல்லை காங்கிரஸோட 4-5 சீட்டும் பாஜகவை தவிர்த்த அதிமுக கூட்டணி கட்சியோட 5 சீட்டையும் சேர்த்துக்கிட்டு வேற யாரையாவது ராஜினாமா பண்ண வச்சிருக்கலாம். இல்லை அதிமுக எப்படி இன்னைக்கு ராஜினாமா பண்ணாமையே அதிமுகவில் இருந்துக்கிட்டே அதிமுகவோட 22 நபர்கள் ஆதரவு கொடுத்தாங்க ஆட்சி அமைக்க, அப்படி கூட அவங்க செஞ்சுருக்க முடியும். பாஜகவோட ஒற்றை சீட்டு இல்லைன்னாலும் கூட அப்படி அதிமுக கூட்டணியில் இருந்த கூட்டணி கட்சிகளை வச்சும் அவங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம். ஸோ இது எல்லாம் தவிர்த்துட்டு நம்ம கூட வந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு சில தேவைகள் இருக்குது. தங்களை முற்போக்கா அவங்களோட நீண்ட கால அரசியலுக்கு தங்களை பண்படுத்திக்க கூட வழி நடத்த இந்த இடதுசாரி மக்களோட இருக்கிறவங்க வேணும். எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டுகள்லேருந்து சமாளிக்கவும் சரியாக வழி நடத்தவும் இவங்க வேணும். அப்படிங்கிறதுனால இவங்களை அணுகி இவங்களுக்கும் கூட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து, அதுவும் இந்த துறை தான் கொடுப்போம் அப்படின்லாம் இல்லாமல் எந்த துறை கேட்டாலும் அந்த அமைச்சரவையை கொடுக்க தயாராக இருந்துச்சு தாவேக்கா. இந்த மக்களுக்காக நீண்ட கால கோரிக்கைகளை நம்ம வச்சுட்டு இருக்கோமே தான் சமூக நீதித்துறையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்குச்சு. அவங்களா விருப்பப்பட்டு வாங்கின துறை தான் அது. ஸோ எப்படியும் வாய்ப்பு இருக்குது இது தாவேக்காக்கு. அதெல்லாம் தாண்டி என்ன லீமாரோ சொன்ன மாதிரி முதல்ல தாவேக்காவும் அவங்களும் பேசியிருந்தாலும் ஏதோ ஒரு டிமாண்டுக்கு ஒத்து வரல அப்படின்னு தான் அர்த்தம். ஒன்று எடப்பாடி முதலமைச்சர் ஆகணும்னு கேட்டிருக்கலாம், அதுக்கு இவங்க ஒத்து வரல. வேறு வழி இல்லை, யாருமே இல்லைன்னா எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்க கூட தான் அவங்க தயாராகிருக்கலாம். ஸோ எப்படின்னாலும் தாவேக்கா ஆட்சி இல்லாமல் போகாது. எப்படி ஆனாலும் தாவேக்கா ஆட்சியை வந்து அவங்களால அமைக்க முடியும். அப்போது அப்படியெல்லாம் அமைக்க வாய்ப்பு இருந்தும் நீங்கள் ஏன் எங்களோட வந்திருக்கீங்க அப்படின்னா, அப்போ நாங்கள் உங்களை நம்புகிறோம், அந்த சந்தேகத்தை கொஞ்சம் விளக்கிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நான் திருமாவோட நிலைப்பாடு. ஏன்பா அதிமுகவை ஆட்சி அமைச்சா அதிமுக கூட வச்சு ஆட்சி அமைச்சாலும் தப்பு தானே, அவங்க பாஜகவோட இருந்திருக்காங்கல்ல அப்படின்னா, அப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. என்ன இருந்தாலும் பாஜகவை கூட்டு சேர்க்காமல் இருந்தால் அது ஒரு திராவிட கட்சி, ஒரு அதிமுக தான், நம்ம மாநில கட்சி தான். இனிமேலும் திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ அதனால் அதிமுகவை நம்ம அப்படியும் பார்த்துட முடியாது, பாஜகவை தவிர்த்துட்டு. திரும்பவே சொல்லியிருக்காரு இந்த விஷயத்தில் ஆட்சி அமைக்க. திமுக ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாதது எங்களுக்கு வியப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த திரும்ப பேசியிருக்கு. உடனே தாவேக்கா தான் ஆட்சி அமைச்சிச்சு, உடனே நம்ம போய் ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் இடம்பெறணும் அப்படிங்கிற நீங்கள் அந்த திருமாவோட தொடர் செயல்பாடுகளையும் அவர் தொடர் அறிவிப்புகளையும் பேச்சுக்களையும் கவனிச்சிங்கனாலே தெரியும். மிகுந்த திமுக மீது அக்கறை கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் சூழலை மனசில் வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த இந்திய அரசியல் சூழலையும் கவனமாக அணுகி தான் அவர் பதில் பேசியிருப்பார் எல்லாத்துக்கும். அன்னைக்கு திமுகவை தனிமைப்படுத்துகிறாரோன்னு சந்தேகம் இருக்குன்னு சொன்னதும் அந்த பார்வையில். அதுக்கப்புறம் ஏன் திமுக ஆட்சி அமைக்க முன் வரல அப்படின்னு எங்களுக்கு தெரியல, திமுக கூட்டணியை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகும் காப்பாற்றுற வலிமை எங்களுக்கு இல்லை, அது திமுக தான் செய்யணும். என்ன அந்த கட்சிகளை அரவணைக்கணும், எப்பவுமே ஜனநாயக சக்தியில் விட்டுறக்கூடாது. வலிந்து எதிரியாக மாற்றுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி உட்பட இடதுசாரிகளை, ஐயுஎம்எல் திமுக சார்பு நபர்கள் வலிந்து எதிரிகளாக மாற்றுறாங்க. இது ரொம்ப ஆபத்தான நிலை. அப்போ அண்ணன் திருமா தொடர்ந்து திமுக தனிமைப்படக்கூடாது, திமுக ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணியிருக்கணும். இப்படி எல்லாத்தையும் வந்து திமுகவோட நட்புறவோடு தான் இருக்கும். எல்லாமே தொடர்ந்து இவங்களோட தேவை இங்கே இருந்தாலும் மிக வலுவாக அவங்க வந்து ஆதரவை கேட்டுக்கிட்டு இருந்தாலும் தொடர்ந்து திமுக நன்மைக்கு தான் அவர் பார்த்துருந்துருக்கார். ஆனால் திமுகவுக்கு இது குறித்து எந்த கவலையும் இல்லை. மதச்சார்பின்மை குறித்தும் பெருசாக கவலை இல்லை. பாஜக கூட தள்ளிவிட்டாலும் அவங்க கூட போய் சேர்றதை பற்றியும் நாளைக்கு சொல்ல போகிறதில்ல. காரணம் கேட்டால் இவங்களே அங்கே போய் சேர்ந்துட்டாங்க, நாங்கள் இங்கே சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. நம்ம தனிமைப்படுறோமே, இந்த அரசியல் சூழலை எப்படி கையாள போகிறோம், கூட்டணி ஆட்சின்னு ஒரு மாடல் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு, அதை நம்ம தொடர்றதா அறிவிச்சாதான் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிற முடிவெல்லாம் ஏன் எடுக்கலை? என்ன சிக்கல் அங்கே இருக்குது? யார் அதை தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்கா இன்னி வரைக்கும்? ரொம்ப மோசமான இருக்குது. திமுக ஆட்சி அமைக்கலைன்ற வரைக்கும் அண்ணன் திரும்ப தான் பேசியிருக்காரு.
அப்போது அண்ணன் திருமா குழம்பலையா? அப்போ அண்ணன் திருமாக்கு கொள்கையில் குழப்பம் இருந்துச்சுன்னு யாருமே பேசலையே ஏன்? மத சார்பின்மையில் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருப்பது எங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. பாருங்க, என்ன ஆசானே நீங்கள் இவ்வளோ இத்தனை சம்மர் அடிச்சாங்க, நாங்கள் என்ன பண்ணுறதுக்கு? இப்போ இவர் வந்து என்ன ஆசானே இத்தனை சம்மர் சால்ட் அடித்தா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறார். இல்லை நியாயமான பேச்சா இது? நம்ம இப்பயும் எந்த ஒரு தனிப்பட்ட ஒரு வன்மமும் இல்லாமல் தோழர் மைனர் தான் நம்ம கூடும் அளவுக்கு நம்ம தனிப்பட்ட ரீதியில் எதுவும் காயப்படுத்திடக்கூடாது வார்த்தைன்னு தான் எச்சரிக்கையாக பண்ணுறோம். ஆனால் இவர் அவ்வளவு பெரிய உயர்வான தலைவரை வந்து போகிற போக்கில் என்ன ஆசானே இத்தனை சம்மர் சால்ட் அடித்தா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சா கூட நம்மளை பெரிய யோகியனாக காட்டிக்க முடியும். நான் பாரு விசிகா இந்த நிலைப்பாடு எடுத்து நான் கடுமையாக எப்படி நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நான் கேள்வி கேட்டுற முடியும். தனிப்பட்ட நபரை எவ்வளவு யோக்கியமானவனா வேணா என்ன வேணா பேசி நிலைநிறுத்திக்க முடியும், காட்டிக்க முடியும். அது ஒரு அரசியல் இயக்கம், அமைப்பு. அத்தனை முடிவுகள் எடுக்க வேணும். அவ்வளவு சூழல் இருக்குது. தேர்தல் அரசியல் இருந்துக்கிட்டும் இயக்கவாதியாக பயணிச்சுக்கிட்டு இருக்கிற அண்ணன் திருமாவை வந்து எவ்வளவு இக்கட்டான சூழல்லாம் கையாள வேண்டியது இருக்குது, எத்தனையோ முடிவுகளை எடுக்க வேண்டியது இருக்குது. அவரை போயிட்டு அரசியல் களம்னா என்னன்னே தெரியாமல் உட்காந்துக்கிட்டு வெறும் ஒரு கட்சி பார்வையில் வந்து இத்தனை சம்மர் சால்ட் அடித்தா அப்படின்னு இத்தனை உயர்ந்த தலைவரை இப்படியான வார்த்தைகள் கொண்டு அணுகிறதுங்கிறது வந்து ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. வன்மையாக கண்டிக்கிறோம் மைனரை, யூடியூப் ரூட்டர்ஸை. அதுக்கப்புறம் மைனர் FCRA அப்படின்னு ஒன்று சொல்கிறார், ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ஃபண்டு. இந்த சிறுபான்மையினர்கள் வந்து அதுமாரி கிறிஸ்தவர்களுக்கான வெளிநாட்டு நிதி அறக்கட்டளைகள் மூலமாக பெறதை வந்து அப்படி ஒரு எதிர்த்து ஒரு சட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வந்துச்சு. அதை வந்து அப்போ நீங்களும் எதிர்த்தீங்க, ஆனால் தாவேக்கா எதிர்க்கலை. அதுக்கு அவங்க கூட போய் கூட்டணி வச்சுருக்கீங்களே, இல்லை ஆட்சியில் பங்கெடுத்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார். FCRA அந்த சட்ட முன்வரைவை கொண்டு வந்தாங்க பாஜக. அதற்கு கடுமையான எதிர்வினைகள், எப்படின்னா போராட்ட களம் வரைக்கும் அது போல. இந்த மாதிரி கடுமையாக எல்லா இயக்கங்களும் எதிர்த்து அறிக்கை குரல் கொடுத்ததுனால, ஏன்னா இன்றைக்கி ஒன்றிய அரசும் கூட்டாட்சி தான். அதனால் அவங்க ஒரு பெரும்பான்மை இல்லாததுனால கொஞ்சம் எதிர்வினைகள் வரும்போது அதிலிருந்து கொஞ்சம் தயங்கி பின்வாங்குறாங்க. ஸோ அப்படி அது பின்வாங்கி இப்போ வரைக்கும் நடைமுறைப்படுத்தலது. தாவேக்கா அதுக்கு குரல் கொடுக்கல. சிறுபான்மையினர்னு சொல்லிக்கிட்ட அவர் வந்து அதுக்கு குரல் கொடுக்கல தான். அது இன்றைக்கி நடைமுறையில் குரல் கொடுக்கல தான், குரல் கொடுத்துருக்குறோம். திமுக குரல் கொடுத்துருக்கு. இதுக்கப்புறம் வந்தால் அவங்க என்ன நிலைப்பாடு எடுப்பாங்கன்னு நம்ம கவனிக்கணும். ஆனால் இதற்கு பிறகு வந்தாலும் திமுக இனிமேலும் இந்த களங்களில் இறங்கி வேலை செய்கிற இடத்துக்கு நகர்ந்திருக்கா அப்படிங்கிறது தான் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. யூடியூபர்களை கைது பண்ணிட்டா கூட வீதியில் இறங்குறாங்க, சாதி கலவரங்களுக்கு வீதியில் இறங்க மாட்டேங்கிறாங்க. அவங்க தலைவரை ஏன் போன ஆட்சியில் அவங்க ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே சீமானும் சாட்டை துரைமுருகனும் சேர்ந்துட்டு கலைஞர் அவர்களை அவ்வளவு இழிவாக பேசியிருக்காங்க. அதுக்கு கூட சரி, நீங்கள் நாகரிகம் கருதி நாகரிக அரசியலில் கைது தான் பண்ணலை, ஆனால் களத்தில் இறங்கி உங்கள் தொண்டர்கள் கூட போராடலை, எதிர்வினை ஆற்றலை. இப்படி கள அரசியலில் திமுகவே மீண்டு வருமானு தெரியல. அதுக்கு குரல் கொடுத்துருக்குமானா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த மாதிரியான எல்லா விஷயங்கள்லையும் களம் காணக்கூடிய கட்சியாக தான் இருக்குது. இதன் பிறகு அது கொண்டு வரும்போது தாவேக்கா என்ன நிலைப்பாடு எடுக்குது, அதை எதிர்த்து அப்படி ஒரு வேளை அவங்க எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. இன்றைக்கி ஒரு அரசு ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். அப்படி இல்லைன்னா விசிகா அவங்களோட நிலைப்பாட்டில் குரல் கொடுப்பாங்க. உடனே அதுக்காக கூட்டணி விட்டு வெளியே வந்துடணும், அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிடணும், வேங்கை வயலுக்கு திமுக நடவடிக்கை எடுத்துச்சா, கூட்டணி விட்டு வெளியே வாங்க அப்படிங்கிற குரலாக தான் நம்ம இதை பார்க்க முடியும். சின்ன பார்த்தியா உன்னை அடிச்சிட்டான், உன்னை கிள்ளிட்டான், நீ அவன் கூட சேராத அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசோட கூட்டணியில் இருந்தால் இந்த கட்சி மக்களுக்கான கட்சி அதனோட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. பரவாயில்ல, கூட்டணியில் இருந்துக்கிட்டு கூட இவங்க நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்காங்க, மக்கள் பக்கம் உறுதியாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் நீ கூட்டணி விட்டு வெளியே வரல அப்படின்னு. அரசியல் கூட்டணி தேர்தல் சந்திக்கிறது அப்படிங்கிறது பல்வேறு சூழல்கள், அது வேறு மாதிரியான சூழல், அது தனியான கணக்கீடு. அந்த மாதிரியான சூழலெல்லாம் கருத்தில் கொண்டு தான் ஒரு தேர்தல் கூட்டணி முடிவாகிறதும் அது ரத்தாகிறதும். இறுதியாக ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லி முடிச்சுருவோம். அண்ணன் திருமா வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட கூட்டணி இல்லைன்னு திமுக தலைமை தான் முறிச்சிருச்சு, அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன் அப்படின்னா பனையூர் பாபு அந்த கட்சியில் போய் சேர்ந்ததை வச்சு சொன்னார். அதை எடுத்து என்ன ஆசானே இப்படி நாங்கள் உங்களை ஆசானே தலைவரே
கொள்கை தலைவரே அப்படின்லாம் சொல்கிறோம் அப்படின்னு ஒரு கிண்டலாக பேசுகிறார். உங்களை இப்படிலாம் பேசுகிறோம், நீங்கள் இதுவே இவ்வளோ சின்ன மேட்டரை போய் இதை போய் இப்படியெல்லாம் புரிஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு ஒரு புரிதலே இல்லையே, நீங்கள் ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களே அப்படிங்கிற மலினமான ஒரு பார்வையிலையும் பேச்சையும் தோழர் மைனர் வந்து வெளிப்படுத்துகிறார். ஆனால் அண்ணன் செல்வ பிறந்த அவர்கள் முதல்ல பயணித்தது விசிகாவில் தான். அதுக்கப்புறம் பிஎஸ்பிக்கு போகிறாரு, பிஎஸ்பிலேருந்து காங்கிரஸுக்கு போகிறார். ஆனால் முதல்ல பயணித்தது விசிகா தானே. அப்புறம் இதுக்கு முன்னாடி திமுக கூட்டணியில் இருக்கும் பொழுது காங்கிரஸும் அந்த கூட்டணியில் இருக்காங்க, மதச்சார்பற்ற கூட்டணியில் கதாரங்களும் உங்களுக்கு வந்திருக்கும். அப்போ ரிசைன் பண்ணிட்டாப்புலனாக்கா விசிகால இல்லைன்னு தானே அர்த்தம். அவர் ரிசைன் பண்ணிட்டாப்புல போய் சேர்றாப்புல. ஆதவுக்கு நீங்கள் அதை நியாயமான பாயிண்ட் சொன்னீங்கன்னாக்கா இப்போ பனையூர் பாபு அவர்களுக்கும் அதே நியாயமான பாயிண்ட் வைக்கலாமே. அப்புறம் ஏன் பனையூர் பாபுக்கு ஒரு நியாயம், ஆதவர்ஜனாக்கு ஒரு நியாயம்னா நமக்கு புரியலையே. விஷயம் என்ன அவர் கேள்விக்கு அதுக்கு என்னவா வாதம் வைக்கிறார் அப்படின்னா, அப்படி பார்த்தா செல்வ பெருந்தகை வந்து விசிகாவில் இருந்தவர் தான், அவர் காங்கிரஸில் போனப்போ அவர் கூட காங்கிரஸில் கூட்டணியில் இருந்தீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது வேறு ரூட்டில் போய் வந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நேரடியாக சேர்ந்ததான் பிரச்சனையான்னு கேள்வி, புத்திசாலித்தனமான கேள்வியை கேட்டிருந்தார். அதன் பிறகு ஆதவர்ஜுனாவை கிடுக்குப்பிடி கேள்வியாக கேட்டுவிட்டார். ஆதவர்ஜுனா வந்து உங்கள் கட்சியிலேருந்து விலகி போய் தாவேக்கால சேர்ந்துருக்காரு, அங்கே போய் சேர்ந்துருக்கீங்களே அப்படின்னு நம்மளே ஒரு நிமிஷம் தடுமாறட்டும், இப்படியான கேள்வி கேட்டால் நம்ம என்னத்தை பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பார்த்து ஒரு பதிலை ரெடி பண்ணியிருக்கோம். பனையூர் பாபு கட்சியிலிருந்து விலகிட்டார், ராஜினாமா கடிதத்தை ட்விட்டரில் போஸ்ட் பண்ணிட்டார். போஸ்ட் பண்ணிவிட்டு இணைப்பு விழா வந்து திமுக தலைவரோட முன்னாள் முதல்வரோட முன்னிலையில் பிரம்மாண்டமாக நடக்குது இணைப்பு விழா. ராஜினாமா ட்விட்டரில் போஸ்ட் பண்ணியாச்சு, ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு அவர் மட்டும் தனியாக ஒரு விளக்கம் கொடுத்தார். அதுக்கப்புறம் உடனே ஒரு 2 வாரத்தில் திமுகவில் இணைப்பு விழா, அவரோட மிகப்பெரிய அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து வெளியே வந்து ஆதரவாளர்கள் இணைஞ்சார்கள் அப்படின்னு ஒரு விளம்பரம். நீங்கள் சாதாரணமாக ஒருத்தர் வந்து ட்விட்டர் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் செயல்பாடு பிடிக்குதுன்னு இந்த அலிம் அல் புகாரி காங்கிரஸ்லேருந்து வந்துட்டு அங்கே போய் ஒரு ஃபோட்டோ பிடிச்சி சேர்ந்துட்டார் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஸோ ஓகே, இந்த கட்சியில் அவருக்கு ஏதோ ஒரு முரண்பாடு ஏற்பட்டுச்சு, விலகிட்டார், அந்த கட்சியில் போய் சேர்ந்தார், ஒரு ஃபோட்டோ பிடிச்சார், உறுப்பினர் ஆகிட்டார், சம்திங் ஏதோ ஒன்று பொறுப்பு கொடுத்தாங்க, வாங்கிட்டார், போனார், வந்துட்டாருன்னா. ஆனால் ஒரு முன்னாள் எம்எல்ஏவை, வேறு கட்சி முன்னாள் எம்எல்ஏவை கூப்பிட்டு வந்து ஒரு பெரிய இணைப்பு விழா, அவர் தலைமையில் பல நூற்றுக்கணக்கான பேர் வந்து இணைஞ்சாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இணைஞ்சாங்கன்னு ஒரு செய்தி ஆக்குறீங்கல்ல, அது என்ன உணர்த்துது? திமுக வேறு ஒரு கட்சியை உடைக்காதா? திமுக மதிமுகவை என்ன பண்ணியிருக்கு ஏற்கனவே அப்படின்னு எல்லாரும் ஊரறிஞ்சது தான். திமுக நினச்சா எந்த கட்சியிலேருந்து யாரை வேணால் உடைச்சி சில பேரங்களை பேசி உடச்சி கொண்டு வந்து அந்த கட்சியை காலி பண்ணும் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இதுக்கு உதாரணமாக செல்வ பெருந்தகையை இவர் மைனர் சொல்கிறாரு. செல்வ பெருந்தகை கூட தான் அந்த கட்சியில் எம்எல்ஏவாக இருந்து வெளியே போய் அவர் முதல்ல டைரெக்டாக காங்கிரஸுக்கும் போகல, பகுஜன் சமாஜுக்கு போனார்னு நினைக்கிறேன். பகுஜன் சமாஜ் போய் அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து தலைவரானார். அவரை மட்டும் ஏற்றுக்கிட்டீங்க, விமர்சிக்கல. அப்போ மட்டும் நீங்கள் கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லலை. பனையூர் பாபு போய் திமுகவில் சேர்ந்தது மட்டும் உங்களுக்கு கூட்டணி முறிவுக்கான செய்தியா அப்படின்னு கேள்வியை எழுப்பிவிட்டார். எப்படி இதுவும் செல்வ பெருந்தகை போனதும் வேற ஒரு கட்சியோட அவர் தலைவராக மாறி அங்கே கூட்டணி வச்சதும் பனையூர் பாபுவை திட்டமிட்டு முன்னாடி பேரங்கள் பேசப்படாமல் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கல, அது ஊரறிஞ்சது. அப்படி ஒரு நபரை டக்குன்னு இங்கேருந்து ராஜினாமா பண்ண வச்சு 1 வாரத்தில் 2 வாரத்தில் அதை தேதி வேறு மார்க் பண்ணி காட்டுறாப்புல மைனர். 2 வாரத்தில் கட்சியோட இணைப்பு விழா பிரம்மாண்டமாய் அப்படின்னு நீங்கள் நடத்துனீங்கன்னா அது எப்படி சந்தேக பார்வை இல்லாமல், கட்சியை உடைக்கார பார்வை இல்லாமல் எப்படி அணுக முடியும்? அதை எப்படி நீங்கள் செல்வ பெருந்தகையோட ஒப்பிடுவீங்க? அதை எப்படி நீங்கள் ஆதவர்ஜுனாவோட ஒப்பிடுவீங்க? ஆதவர்ஜுனா மீது அண்ணன் திருமாவே நடவடிக்கை எடுத்திருந்தார். ஆதவர்ஜுனா பாதியில் வந்தவர் பாதியிலே போயிட்டார். கொள்கை பிடிச்சி வந்தேன் அப்படின்னாரு, கொள்கைக்கு முரண்பட்டு அமைப்பாக செயல்படாமல் இருந்தார், நடவடிக்கை எடுத்தார், நடவடிக்கை வரைக்கும் பொறுக்க முடியாதுன்னு கிளம்பிட்டார் ஆதவர்ஜுனா. தேர்தலுக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. தேர்தலுக்கு பிறகு நடந்ததா? தேர்தல் முடிவுகளுக்கும் இந்த அசாதாரண சூழல் ஏற்பட்ட பிறகும் நடந்த செயல்களா இதெல்லாம்? தேர்தலுக்கு முன்னாடியே நடந்தது. அதே போல் இப்படி நீங்கள் செல்வ பெருந்தகையை உதாரணம் காட்டுவீங்க அப்படின்னா, அப்படி பார்த்தா அண்ணன் திருமாவே ஒரு காலத்தில் அவரே கிட்டத்தட்ட திமுககாரர் தான், மாணவர் அணியில் செயல்பட்டாருலாம் சொல்லுவாங்க. அப்போ எப்படி அவர் அண்ணன் திருமாவே திமுகவையும் கலைஞரையும் கடுமையாக எதிர்த்து பேசியிருக்காரு, அவர் கூட்டணியில் இருந்தார். இந்த அரசியல் அவருக்கு தெரியாதா? நீங்கள் கிடுக்குப்பிடி கேள்வி கேட்டீங்களே, போட்டு லாக் பண்ணுற அளவுக்கு. அப்போ செல்வ பெருந்தகையை பாருங்கள், அப்போ ஆதவர்ஜுனாவை பாருங்கள், ஏன் பனையூர் பாபுவை மட்டும் பார்க்குறீங்க? பனையூர் பாபுக்கும் ஆதவர்ஜுனாவுக்கும் என்ன வித்தியாசம் நீங்களே புரிஞ்சுங்க அப்படின்னா என்ன பார்வை இது? என்ன விதமான இது என்ன புத்தின்னு சொல்ல முடியும் நம்ம? இது பச்சை அயோக்கியத்தனம். இது நம்ம ஒருபோதும் அனுமதிக்க முடியாது.
எப்படி இதை போய் இது எப்படி நீங்கள் வலிந்து நியாயப்படுத்துறீங்கன்னு உங்களுக்கே புரியலையா? அது கட்சி உடைக்கப்படுது. அண்ணன் திருமாவே சொல்கிறார். அப்படி என் கட்சியிலே சிறுத்தையை வச்சு தான் திராவிட அரசியலை வலுப்பெற வைக்கணும், பெரியாரி அரசியலை வலுப்பெற வைக்கணும்னா நானே அனுப்புகிறேன்னு சொன்னார் அவர். அவரே சொன்னார், நானே இன்னும் சொல்லுங்கள், நானே 4 பேரை அனுப்பி விடுறேன் அப்படின்னார். ராவா அதாவது எதையாவது கொண்டாந்து எதையாவது சொல்லி நியாயப்படுத்திடணும் அப்படிங்கிறது அது அறம் சார்ந்ததே கிடையாது. ஒரு நியாயமான ஊடக அறம் கிடையாது. நீங்கள் ஒரு சார்பு அப்பட்டமாக எடுக்கிறீங்க அப்படின்னு நிறைய திமுககாரங்க பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி நீங்கள் எடுத்து பேசுறீங்க. நான் அப்பட்டமாக சொல்கிறேன்னா விசிகா தார்மீக ஆதரவில் தான் பேசுகிறேன். நான் அதுக்கான காரணங்களையும் முன்னாடி அடிக்கிட்டேன். தார்மீக விசிகா ஆதரவில் பேசினாலும் கூட ஏன் இது இது எது சரி தப்புன்னு தான் உங்ககிட்ட வாதம் வைக்கிறேன். நான் எப்படி நீங்கள் பனையூர் பாபு வெளியே போய் திமுகவில் இணைஞ்சதையும் செல்வ பெருந்தகை ஏதோ ஒரு காலத்தில் கட்சியை விட்டு வெளியே போய் இன்னொரு கட்சியில் சேர்ந்து அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு வந்து அந்த கட்சியில் தலைவராகி அவர் அந்த கூட்டணியில் இடம்பெற்றதை எப்படி பனையூர் பாபுவை கட்சியை உடைக்கிற எண்ணத்தோடு வெளியே கொண்டு வந்து இணைப்பு விழா நடத்துனதையும் நீங்கள் எப்படி ஒன்றா சேர்ப்பீங்க? எப்படி? ஏன் இதே ஆதவர்ஜினா விசிகாவில் சேர்ந்தது பெரிய இணைப்பு விழாவா இல்லையே? அது இணைப்பு விழா நடத்துனாங்களா? நாங்கள் பாருங்கள் விசிகா கட்சியை உடச்சி காட்டிட்டோன்னே. இந்த வகையில் ஆதவர்ஜுனா விசிகாவில் எல்லாம் யாருமே இல்லை, எல்லாம் எங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு பேசும்போது அதை கண்டித்து நாம் எல்லாம் பதிவு பேசும்போது நான் தவறாக புரிஞ்சு கொள்ளப்பட்டுச்சு, தப்பாக பேசிட்டேன், அது தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கங்கன்னு ஆதவர்ஜுனா பேசினோம். ஆதவர்ஜுனா ஒரு குள்ளநரி தான் நம்மளை பொறுத்த வரைக்கும். குள்ளநரி திருடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆதவர்ஜுனா கிட்ட. நம்ம சொல்லும் போது கண்காணிக்கும் போது நான் திருடுறேனா அப்படின்னு டோரா பூஜியில் வர குள்ளநரி மாதிரி ஓடிடுவாப்புல ஆதவர்ஜுனா. மற்றபடி ஆதவர்ஜுனா நம்புறத்தன்மையான ஆள் இல்லை. ஆனாலும் அந்த ஆதவர்ஜுனாவே இப்படி பேச வச்சுருக்கும். நீங்கள் வந்துட்டு போகிற போக்கில் ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு நியாயம், பனையூர் பாபுக்கு ஒரு நியாயமா? அப்போ இதுக்கு இடையில் என்ன இருக்குது? சாதிய பார்வை தான் அந்த கேப் விடுறார். சாதிய பார்வை தான் இருக்குது. அப்போ விசிகா கிட்ட சாதிய பார்வை இருக்குது, திருமா கிட்ட சாதிய பார்வை இருக்குது. இவர் இந்த சாதி ஆதவர்ஜுனா ஒரு சாதி, அதனால் அவரை பண்ணுறதை ஏற்றுக்கிட்டாரு. பனையூர் பாபு இந்த ஒரு சாதிப்பா, அதனால தான் 2 பேர்கிட்ட பணம் இருந்தாலும் இவரை ஏற்றுக்க மாட்டுறாரு. அப்பட்டமான அயோக்கியத்தனம். நேர்மையாக மக்களுக்காக நம்ம இயங்கணும். கட்சி சார்புங்கிறது வந்து அது அறமாக இருக்காது. வெறும் தேர்தல் அரசியலுக்காக தலைவர்களை மட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது வந்து அறமாக இருக்காது. தொடர்ந்து இந்த மாதிரியான இணைய வழி தாக்குதல், சமூக வலைதள தாக்குதல், அவதூறுகளை பரப்புறது அப்படிங்கிறது வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை நோக்கி இப்போ சில ஆண்டுகளாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து களத்தில் நேர்மையாக இருக்கும், என் தொண்டர்களுக்கு நேர்மையாக இருக்கேன், நான் வந்து அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் விளக்கிடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி கால மாற்றத்துக்கு தகுந்தாற் போல் தங்களோட ஊடக வலிமையை கொஞ்சம் வலுப்படுத்தணும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதுவும் ஒரு கட்சியோட வளர்ச்சிக்கு அத்தியாவசியமானது அப்படிங்கிறத விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் உணர்ந்து அது மாதிரியான செயல்பாடுகளை முன்னெடுக்கணும். இல்லைன்னா ரொம்ப போகிற போக்கில் வந்து நாளைக்கு ஐயா வைகோவை மாதிரி அண்ணன் திருமாவையும் மலினப்படுத்திட்டு போயிடுவாங்க. ஊடகத்தில் எதிர்த்து பேச எதிர்கருத்து வைக்க ஆள் இல்லை அப்படின்னா எப்பேற்பட்ட தலைவர்களையும் ஒன்றுமில்லாத அளவுக்கு இவங்க அவதூறுகளை பரப்பிட்டு போயிடுவாங்க. சமூக வலைதள காலம் இதை சரியாக வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி பயன்படுத்தணும். சமூக ஊடகத்தை வலுப்படுத்தணும், ஒருங்கிணைக்கணும், அமைப்பாக்கணும். இதுலேயும் அவங்க கவனம் செலுத்தணும். தொடர்ந்து பேசலாம். நன்றி.